வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய பொட்டு வைத்த வட்ட நிலா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மேலே ஒரு புடவை துண்டை சுற்றி தலையை துவட்டியபடியே வெளியே வந்தாள் ரமா. குப்பென்று அவள் மீதிருந்த சந்தன சோப்பின் மனம் ஹால் முழுக்க பரவியது. வாசம் சமையலறையையும் தொட்டது. டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ணி கொண்டிருந்த அம்மா வசந்தா உள்ளிருந்தே கேட்டாள். ரமா, தோசைக்கு மிளகாப்பொடி வைக்கட்டுமா, சட்னி வைக்கட்டுமா? ஏதோ ஒன்று வெய்மா, நேரமாயாச்சு. இன்னைக்கு எழுந்ததே லேட். நீ வேற இதை கட்டுற அதை வைக்கிறேன்னு நேரம் பண்ணிடாத. ஆமா, நான் இன்னைக்கு லேட் பண்ண, நீ எழுந்திருக்கிறது தான் லேட். இந்த கேபிளை முதல்ல கட் பண்ணணும். இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு விடிய விடிய உட்காந்துக்கிட்டு காலையில எழுப்ப எழுப்ப தலகாணியை தூக்கி தலையில அமுக்கிண்டு. ஆமா, என்ன வயறதுக்கு உனக்கு ஏதாவது சாக்கு கிடைக்குமே. நீ பார்க்கல, அன்னைக்கு ஞான சௌந்தரி போடுறாண்டின்னு அறக்க பறக்க வேலையை முடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தியே டிவி முன்னால. நான் ஒன்று சொன்னா உடனே எம்எல்ஏயே திருப்பு. அம்மா சொல்லியபடியே ஹாலுக்கு வந்தாள். மேலே அரை புடவை துண்டால் மார்பில் பாதி இறுக கட்டி தலையை துண்டால் துவட்டியபடியே நடு ஹாலில் நின்றிருந்த ரமாவை பார்த்தாள். ஏண்டி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியிலேயே உரைக்காதா? வாசக்கதவு வேற வெட்டி மல்லாத்தி வச்சிருக்கு. நீ இப்படி அறகுறையா உடம்புல சுத்திண்டு மலையாள பட ஹீரோயின் மாதிரி நிக்கிறையே. வசந்தா ஓடாத குறையாய் போய் வாசல் கதவை மூடி தாழிட்டாள். ஏமா, யார் வரப்போறா இந்த நேரத்துல? வந்தா வேலைக்காரி தான் வரணும். அவ பார்த்தா என்ன, பார்த்துட்டு போகட்டுமே. பொம்பளை தானே அவ, கண்ணு பட்டுடும். ஆமா. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்தாள். கண்ணாடியில் தன் நிமிர்ந்த அழகையும் உடல் அமைப்பையும் பார்த்த அவளுக்கு மெல்லிய நாணம் படர்ந்தது. அம்மா சொல்வதும் சரிதான். தான் ஒரு செதுக்கிய சிற்பம் போல் இருப்பது பிடிப்பட்டது. உருண்டை முகம், அங்கும் இங்கும் அலைபாயும் பால் குளத்து வண்டு மீன்கள், சிவந்த ஈர உதடுகள், முழு முழுவென்றிருந்த கன்னங்கள், புடவை துண்டின் இறுக்கத்தில் திமிரிக் கொண்டிருந்த முன்னழகு, உள் அமுங்கிய வயிறு, முன்னழகை நேர் செய்யும் பின்னழகு. ரமா, சீக்கிரம் கிளம்பு. அழகு பார்த்துண்டு நிக்காத. அப்புறம் பஸ்ல இடம் கிடைக்காது. நின்னுண்டு போக வேண்டி இருக்கும். அப்புறம் அவன் இடிச்சான் இவன் இடிச்சான்னு சாயங்காலம் கண்ணை கசங்கிட்டு வந்து நிக்காத. அம்மா வெளியே எச்சரிக்கை மணி அடித்து விட்டாள். தன் அழகை ரசிப்பதை நிறுத்தி அவளும் அவசரமாய் உடைகளை மாற்றி வெளியே வந்தாள். மினி மேக்கப் முடித்து அறையில் இருந்தே தோளில் பேக்கோடு வந்தவளை பார்த்து லேசாய் அதிர்ந்தாள் அம்மா. என்னடி, ஒன்றும் சாப்பிடலையா? டைம் இல்லம்மா, சீக்கிரம் டிஃபன் பாக்ஸை கொடு. அவசரப்படாதடி, காலையிலேயே வெறும் வயித்தோட வெளியில போக வேண்டாம். ஒரு நிமிஷம், நானே தட்டுல போட்டு பிசைஞ்சு கொண்டு வரேன். உள்ளே போன அம்மா அறக்க பறக்க தட்டில் சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்து கொண்டு வந்தாள். விட மாட்டியே நீ. ராமா சலித்தவாறே தட்டை வாங்கி கொண்டாள். வேக வேகமாய் அள்ளி போட்டு கொண்டு கை அலம்பி வெளியே வந்தாள். பஸ் ஸ்டாண்ட் நிரம்பி வழிந்தது. அரைமுடி தலையர்கள் புகை வளையங்களோடு ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ரமா அவள் செல்ல வேண்டிய பஸ் வழக்கமாய் நிற்கும் பிளாட்பாரம் நோக்கி நடந்தாள். பஸ் இன்னும் வரவில்லை. 2 3 பரிச்சய முகங்கள் லேசாய் முறுவலிக்க லேசாய் சிரித்து வைத்தாள். முதுகிற்கு பின்னால், மச்சி, ஆபீஸ் ஃபிகர் வந்துருச்சு மச்சி. ரமா கொஞ்சமும் சட்டை செய்யவில்லை. இந்த மாதிரி நேரங்களில் திரும்பி பார்க்க கூடாது. திரும்புதலே அவர்களுக்கு அங்கீகாரம் அளிப்பது போல் ஆகிவிடும். ஜஸ்ட் இக்னோர் தெம். எக்ஸ்பிரஸ் பஸ் வர ஏறி உட்கார்ந்தாள். ஜன்னல் ஓர இருக்கை. கொஞ்ச நேரத்திலேயே பஸ் கிளம்பிவிட்டது. ரமா வேலை செய்வது ஒரு தனியார் நிறுவனம். கலர் விங்ஸ். பெரிய பெரிய அச்சகங்களுக்கு பிரிண்டிங் மை சப்ளை செய்து கொண்டிருந்தார்கள். ஃபேக்டரி அம்பத்தூரில். அச்சக தொடர்புகளை மனதில் கொண்டு நிர்வாக அலுவலகத்தை சிட்டியின் மையப்பகுதியில் வைத்திருந்தார்கள். பஸ் 2 3 ஸ்டாண்டுகளில் நின்று கிளம்ப பஸ் நிறைந்தது. இறங்க வேண்டிய ஸ்டாப்பிற்கு முதல் ஸ்டாப்பிலேயே எழுந்து கூட்டத்தில் வழி செய்து நகர்ந்து போனாள். திடீரென்று இடுப்பில் சின்ன தடவலும் அழுத்தலும். திடுக்கிட்டு திரும்பினாள். எல்லா ஆண்களும் வெவ்வேறு திசையில் பார்த்து கொண்டு. கோபம் கொப்பளித்து வர, கோழ நாயே என்று முணுமுணுத்தாள். பஸ் ஸ்டாண்ட் வர வேகமாய் இறங்கினாள். அலுவலகம் நுழையும் வரை இடுப்பில் ஏதோ அசிங்கப்பட்ட உணர்வு அவளுக்குள். ச்ச, என்ன ஆண்கள் என்கிற வெறுப்பு மேலோங்கியது.
நடக்க நடக்க இதே நினைவில் மனம் படபடத்தது. அலுவலகத்தில் நுழையும் போது வாசலில் இருந்த செக்யூரிட்டி, குட் மார்னிங்மா என்றான் படு சென்சியராய். நேரே தனது இடத்துக்கு வந்தாள். எம்டியின் அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. வெளியே பிஏ ஸ்வப்னாவின் இருக்கை காலியாக இருந்தது. வழக்கமாய் சீக்கிரமே வந்துவிடும் வசந்தா இன்னும் காணம். பக்கவாட்டு ட்ரேயில் ஹேண்ட்பேக்கை வைத்தாள். டேபிள் மேலே பிளாஸ்டிக் கவர் மூடி உறங்கிக் கொண்டிருந்த டேயை எழுப்பினாள். கேலண்டரை பார்த்தாள். 31. முதல் நாள் வரை சப்ளையான 1 மாத பில் ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்ய வேண்டும். இன்று ஃபேக்டரியில் இருந்து என்ன டெஸ்பாட்ச் என்பது இன்னும் அரை மணியில் தெரிந்துவிடும். ஸ்வப்னாவின் டேபிள் மேலே இருந்த இன்டர்காம் விடாமல் அழைத்தது. எழுந்து போய் எடுக்கலாமா என்று யோசித்திருந்த வேளையில் அவள் டேபிளில் இன்டர்காம் ஒலித்தது. ரிசீவரை எடுத்தாள். குட் மார்னிங் ரமா, உள்ள கொஞ்சம் வர முடியுமா? எம்டி பிரகாஷ். மார்னிங் சார், தோ வரேன். பிரகாஷுக்கு வயது 26 தான். அவனுக்கு முன்னால் அவனது தந்தை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ரமா 2 வருடம் முன்னால் இந்த கம்பெனியில் சேர்ந்தபோது தன் பொறுப்புகளை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு பம்பாய்க்கு போய்விட்டார் மனைவியுடன். திடீர் என்று கிளம்பி வந்து கம்பெனியை பார்வையிட்டு போவார். பிரகாஷ் மெரூன் கலர் ஷர்ட் ஒன்றை டக்கின் செய்திருந்தான். சுருள் சுருளான கேசம், நல்ல சிவப்பு. ரமா உள்ளே நுழைந்ததும் சிடவுன் என்றான். எதிரே உட்கார்ந்தான். ஸ்வப்னா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவளுக்கு ஹை டெம்பரேச்சராம். ஸோ அவங்க சீட்ல நீங்க உட்காந்துக்கங்க. சேல்ஸ் டாக்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆயிடுச்சா? இல்லை சார், இன்னைக்கு டெஸ்பேட்ச். இன்னைக்கு ஏதும் டெஸ்பேட்ச் கிடையாது. நேற்று சேல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். நான் ஒரு 12:30க்கு வெளியில் போக வேண்டியிருக்கு. ஐ மீன் ஒரு பத்திரிகை அஸ்பிரஸில் இன்னைக்கு நம்ம இங்க் ட்ரையல் எடுக்கிறாங்க. நான் இருந்தாகணும். 12:30க்கு இங்கேருந்து கிளம்பணும். ரிமைன் பண்ணுங்க. அப்புறம் டிம்பியில் இந்த கேஷை கட்ட சொல்லுங்க. பீட்டர் அனுப்புங்க பேங்க்குக்கு. குயிக்காக போகணும். செக் ஒன்று இன்னைக்கு வந்தாலும் வரலாம். அக்கௌண்டன்ட் வந்துட்டாரா? கேஷை டேபிள் மேல் வைத்தான். இன்னும் வரல. தினமுமே லேட்டா வரார் போல இருக்கு. அக்கௌண்டன்ட் ராமசாமிக்கு வயது 64. கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆனவர். பிரகாஷின் அப்பா அப்பாயிண்ட் பண்ணின ஆசாமி. குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வருகிறார். அவளுக்கு நன்றாகவே தெரியும். தினமும் வருவதே 11 மணிக்குத்தான். எப்படி சொல்வது? யோசித்தபடியே இருந்தவளை அவன் குரல் கலைத்தது. நோ சென்டிமெண்ட்ஸ். வயசானவராச்சே, அப்பா அப்பாயிண்ட் பண்ண ஆளாச்சே, எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? தினமுமா 11 மணிக்கு வரார்? ஆமாம். நானும் 2 மாசமா நோட் பண்ணிட்டு தான் வரேன். 2 தடவை கூப்பிட்டும் சொல்லியாச்சு. திரும்பவும் அப்படியே வந்தார்னா என்ன அர்த்தம்? அவரை டெர்மினேட் பண்ணிடலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? அவளிடமே அவன் அபிப்பிராயம் கேட்க அவளுக்கு தர்ம சங்கடமாய் போனது. அப்பா கிட்டையும் பேசிட்டேன். 6 மாச சம்பளத்தோட அவரை வீட்டுக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு லெட்டர் அடிச்சு 6 மாச சம்பளத்துக்கு ஒரு செக் போட்டு கொண்டு வாங்க. செக் புக் ஸ்வப்னா டேபிள்ல இருக்கு. இந்தாங்க சாவி. அவர் வந்ததும் உள்ள அனுப்புங்க. நீங்க ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். எஸ் சார் என்றபடியே வெளியே வந்தாள். அக்கௌண்டன்ட்டை நினைத்ததும் பாவமாயிருந்தது. பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவதாக சொல்லிக் கொண்டிருந்தார். பாவம், இன்னைக்கு அவருக்கு ஷாக்காய் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனிதத்தன்மையுடன் 6 மாத சம்பளத்துடன் வீட்டுக்கு அனுப்ப நினைத்திருக்கும் எம்டியின் மீது நல்லெண்ணம் தான் எழுந்தது. தன் டேபிளுக்கு வந்தவள் ஸ்டேட்மெண்ட் ஃபைலோடு ஸ்வப்னா டேபிளுக்கு வந்தாள். இன்டர்காம் எடுத்தாள். கேஷை டேபிள்லேயே வச்சுட்டு போயிட்டீங்களே. சாரி சார், இதோ வரேன். வேகமாய் உள்ளே போனாள். 500 ரூபாய் பண்டல். வெளியே வந்தவள் டேபிளுக்கு வந்தாள். ஆபீஸில் எல்லோரும் வந்தாகிவிட்டது, ராமசாமியை தவிர. பீட்டரை கூப்பிட்டாள். ஓடி வந்தான். என்ன மேடம், பேங்க் போகணுமா? ஆமாம். சலான் புக்கை எடுத்து தொகையை பூர்த்தி செய்தாள். மேலே கம்பெனி பெயர், சீல். சலானுக்கு பின்னால் டினாமினேஷனை போட்டாள். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல கட்டிட்டு வாப்பா. லெதர் பேக்கில் செலான் புக்கையும் கேஷையும் வைத்து கொண்டு கிளம்பினான். அந்த மாத சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை தயார் செய்தாள். சேல்ஸ் டாக்ஸுக்கு செக் ஒன்றை எழுதினாள். ராமசாமிக்கு டெர்மினேஷன் லெட்டர் ஒன்றை அடித்தாள். 6 மாத சம்பளத்துக்கான செக் ஒன்றையும் எழுதினாள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். ஸ்டேட்மெண்ட், 2 செக், டெர்மினேஷன் லெட்டர் எல்லாவற்றையும் பார்த்து கையெழுத்து போட்டவன் டெர்மினேஷன் லெட்டரையும் செக்கையும் டேபிள் மீதே வைத்து கொண்டான். பீட்டர் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் செக்கையும் சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்து அனுப்புங்க. பேங்க்குக்கு அனுப்பிட்டீங்கல்ல? ஆ. வந்த உடனே சேல் டாக்ஸ்க்கு அனுப்புங்க. அப்புறம் ராமசாமி வந்ததும் உள்ள அனுப்புங்க. ஷோர் சார். இன்னொரு விஷயம், ஹிந்துவில் அக்கௌண்டன்ட் தேவைன்னு விளம்பரம் கொடுக்கணும்.
பிரான்சைஸுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஆள் அனுப்புவாங்க. ஓகே சார். நீங்க போகலாம். எஸ் சார் என்றபடியே வெளியே வந்தாள். கிளார்க் தேவயானி அவள் சீட்டில் இருந்து என்னப்பா ப்ரமோஷனா என்று கண்ணடித்தாள். தேவயானி மலையாளி, பயங்கர ஸ்மார்ட். இன்னும் கல்யாணமாகவில்லை. அபாரமான குடும்பக்கலை முகத்தில். மலையாளம் பெண்களுக்கே உரிய கவர்ச்சி. நெற்றியில் ஒரு சந்தனக்கீற்று. லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்றில் தங்கி வேலைக்கு வருகிறாள். பயங்கர சோஷியல் டைப். அவ்வப்போது ஜோக் வேறு அடிப்பாள். அலுவலகத்தை கலகலப்பாய் வைத்திருப்பதில் அவளுக்கும் பங்கு உண்டு. ரிசப்ஷனிஸ்ட் போஸ்டுக்கு அப்ளை பண்ணியவள் இப்போது கிளார்க் வேலைதான் காலி, தேவையானால் இருக்கலாம் என்று எம்டி சொல்ல ஏற்றுக்கொண்டாள். என்னப்பா ப்ரமோஷனா என்று கேட்டதோடு நிறுத்தி இருக்கலாம். எதற்கு கண்ணடிக்க வேண்டும்? லேசான கோபம் உள்ளுக்குள் எழுந்தாலும் வெளியில் காண்பித்துக் கொள்ளவில்லை. தன் சீட்டில் இருந்து எழுந்து வந்தாள் தேவயானி. என்ன ரமா, இன்னைக்கு ஸ்வப்னா லீவா? ஆமா, எனக்கு நேத்தே தெரியும். அப்படின்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? ம். அவ போன ஜோரை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற தேவயானி? ஆ, நீ சின்ன பாப்பா, ஒன்றும் புரியாது. மீதி லஞ்சில் தொடரும் சொன்னவள் நிற்காமல் தன் சீட்டுக்கு போனாள். அவள் மீது லேசான கோபம் எழுந்தது ரமாவுக்கு. என்ன இவள் தேவையில்லாமல் என்னிடம் ஏதோ சொல்லி என்னையும் சின்ன பாப்பாவாக்கி போகிறாளே. கிடக்கட்டும், நம் வேலையை கவனிப்போம். டேபிள் மீதிருந்த டெலிஃபோன் அடித்தது. டெலிஃபோன் ஆபரேட்டர். ரமா, பீட்டர் பேங்க்ல இருந்து என்ற லைனை கொடுத்தாள். மேடம், நான் பீட்டர் பேசுறேன். ஒரு கட்டில் ஒரு தாள் 100 ரூபாய் குறையுது மேடம். அப்படியா? சரியா எண்ணினியா? ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு. ரிசீவரை வைத்து விட்டாள். எம்டியின் அறைக்குள் கதவை தட்டி போனாள். லேப்டாப்பில் குடைந்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து என்ன ரமா என்றான். சார், நீங்க கொடுத்த பண்டல்ஸ்ல ஒன்றுல ஒரு நோட்டு குறையுது. நீ எண்ணியா? ரமா நாக்கை கடித்து கொண்டாள். இல்லை சார், எல்லாம் பேங்க் சீலோடு இருந்ததுனால அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பேங்க் சீலாக இருந்தா கவுண்ட் பண்ண வேண்டாமா? யார் கவுண்ட் பண்ணா? பீட்டர் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணான். ஓகே, ஹியர் ஆஃப்டர் பேங்க் கட்டாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணி அனுப்பு. ஹியர் ஆஃப்டர் பேங்க் கட்டாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணி அனுப்பு. காலையிலேருந்து 100 ரூபாய் கொடு, வந்து வாங்கிட்டு போக சொல்லு. கேஷ்ல இருந்து 100 ரூபாய் கொடு, வந்து வாங்கிட்டு போக சொல்லு. வேண்டாம், இந்தா. பையில் இருந்து வேலட்டை எடுத்து அதில் இருந்த ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான். சாரி சார், தட்ஸ் ஆல் ரைட். வெளியே வந்தவள் பீட்டரை லைனில் பிடித்து வந்து 100 ரூபாய் வாங்கிட்டு போ என்றாள். ஓகே மேடம். மறுமுனையில் வைத்து விட்டான். கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்தவன் அவளிடத்தில் செலான் புத்தகத்தை திரும்ப கொடுத்தான். திரும்ப வரும்போது கொடுக்க சொன்னாங்க மேடம் என்றான். அவனிடம் 100 ரூபாயை எடுத்து கொடுத்த ரமா சேல்ஸ் டாக்ஸ் செக்கையும் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தாள். அவன் வாங்கி கொண்டு கிளம்பிய வேளையில் மணியை பார்த்தாள். 11:10. ராமசாமி சாவதானமாய் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். நேரே தன் இருக்கைக்கு போனவர் அங்கிருந்தே ரமாவை பார்த்தார். என்ன இன்னைக்கு ஸ்வப்னா லீவா? பொசுக்குன்னு லீவ் போட்டுடுறாளா? எம்டி இருக்காரா? வெளியில போயிட்டாரா? தோளில் இருந்த பையை ஓரமாய் வைத்தவர் அதில் இருந்து வெற்றிலை பாக்கு பொட்டலத்தை எடுத்து டேபிள் மீது வைத்தார். ரமா, சார், எம்டி நீங்க வந்தவுடனே உள்ளே வர சொன்னார் என்றாள். ஓஎஸ், போறனே. எண்ணத்துல சந்தேகம் வந்திருக்கோ? சொல்லியபடியே எம்டியின் அறைக்குள் நுழைந்தார் ராமசாமி. ரமாவுக்கு லேசான வருத்தம் எழுந்தது. உள்ளே போகும்போது அவருக்குள் இருக்கும் உற்சாகம் திரும்பும்போது இருக்குமா? ஆபீஸ் டெலிஃபோன் டைரியில் இருந்து ஹிந்து பிரான்சிசி டெலிஃபோன் நம்பரை கண்டுபிடித்து ஃபோன் போட்டாள். குட் மார்னிங் பிரியா, ஹிந்து பிரான்சிசி என்றது மறுமுனையில் குரல். குட் மார்னிங் மேடம், மார்னிங் ஃப்ரம் கலர் விங்ஸ். என்ன மேடம்? கிளாசிஃபைட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அட்ரஸ் சொல்லுங்க, உடனே ஆள் அனுப்புகிறோம். முகவரியை சொல்லி ரிசீவரை வைத்த வேளையில் ராமசாமி கையில் கவருடன் இறுகிய முகத்துடன் வெளியே வந்தார். நேரே சீட்டுக்கு போனவர் டேபிள் மீது எடுத்து வைத்த வெற்றிலை பாக்கு பொட்டலத்தை தோல் பையில் எடுத்து போட்டுக்கொண்டு பையை தோளில் போட்டு கொண்டார். யாரையும் பார்க்கவில்லை, ஒன்றும் பேசவில்லை. விடுவிடுவென்று வெளியே போனார். எம்டி அறையில் இருந்து இன்டர்காம் அழைத்தது. எஸ் என்றாள் ரிசீவரை எடுத்து. உள்ள வாங்க. டெர்மினேஷன் காப்பி லெட்டர் கையெழுத்து போட்டிருக்கார், பர்சனல் ஃபைல போடுங்க. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவு டொக் டொக் என தட்டப்பட்டது. எஸ் என்றான். உள்ளே நுழைந்தான் சேல்ஸ் மேனேஜர் சதாசிவம். என்ன சதாசிவம்? ஜெயபிரபா 200 கிலோ லோட்டஸ் ஆப்செட் 500 கிலோ ஆர்டர் எடுத்தது இன்னைக்கு காலையில். இன்னைக்கே சப்ளை வேணுமாம். ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா?
சொல்லிட்டேன் சார். நேரா ஃபேக்டரி போறேன். ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஜெயசக்தி பிரிண்டர்ஸ் எம்டி இன்னைக்கு ஈவினிங் பேமெண்ட்டுக்கு வர சொன்னார். சப்ளை பண்ணிட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். அப்புறம் டெக்னீஷியனுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டேன். நேரா ட்ரையல் எடுக்கிற பத்திரிகை பிரஸ்ஸுக்கு வந்துடுறேன்னு சொன்னார். ஓகே. தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். சதாசிவம் வெளியில் போக, ரமா உட்காருங்க என்றான். உட்கார்ந்தாள். ராமசாமி ஏதாவது பேசினாரா? இல்லை சார், வேகமா போயிட்டார். சேல்ஸ் டாக்ஸ் அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சு. மணியை பார்த்தாள். எழுந்தான். ஓகே, நான் கிளம்புறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா செல்லில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஆர் யூ கம்ஃபர்டபுள் இன் தட் சீட் என்றான் பொட்டென்று. நோ ப்ராப்ளம் சார். ஸ்வப்னா வர ஒரு வாரம் ஆகலாம். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே சார். பிரீஃபுடன் அவன் வெளியே போக சீட்டுக்கு திரும்பினாள் ரமா. தேவயானி தனது இருக்கையில் இருந்தே ரமாவை பார்த்து கொண்டிருந்தாள். லஞ்ச் நேரத்தில் பீட்டரை கூப்பிட்டாள். போஸ்ட் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் இருக்கு, போஸ்ட் பண்ணிட்டு வந்துடு. அப்படியே லஞ்ச் போயிட்டு வந்துடுறேன் மேடம் என்றான். டைனிங் ரூம் வர தேவயானி காத்திருந்தாள். ரமா டிஃபன் பாக்ஸுடன் எதிரே உட்கார, ரமா உள்ள இன்னைக்கு என்ன டயலாக்னு சொல்லட்டுமா என்றாள். ரமா ஆச்சரியத்துடன் நிமிர்ந்தாள். தேவயானி, உன்னோட கேள்விகள் பார்வைகள் எல்லாமே மர்மமா இருக்கு. மிஸ் ரமா, ஸ்வப்னா ஒரு வாரம் வரமாட்டாங்க. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். தேவயானி சிரித்து கொண்டே சொல்ல அதிர்ந்து போனாள் ரமா. தேவயானி, எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்ற? மெல்லிய அதிர்ச்சி ரேகை முகத்தில் இழையோட கேட்டாள். ரமா, நீ வந்து 2 வருஷம்தான் ஆகுது. நான் வந்து 5 வருஷமா இந்த கம்பெனியில் இருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னும் எனக்கு தெரியும் என்றாள். கன்னத்தில் குழி விழ வெண்பற்கள் தெரிய சிரித்து. ரமாவுக்கு தேவயானியின் பேச்சு மனதில் குழப்பத்தையும் கலவரத்தையும் ஒரு சேர உண்டு பண்ணியது. அம்மா ஆசையாய் டிஃபன் பாக்ஸில் வைத்திருந்த தோசை தொண்டையில் இறங்க மறுத்தது. மாலை வீடு திரும்பும்போது கொஞ்சம் அயற்சியாகவே இருந்தது. தேவயானியின் பேச்சு வேறு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. அம்மா ஆவி பறக்க காஃபியை ஆற்றியவாறே எடுத்து வந்தாள். டீப்பாயில் வைத்தவள், என்னரம்மா இன்னைக்கு என்ன விசேஷம் ஆபீஸ்ல? ஸ்வப்னா வராததையும் பாஸ் தன்னை அவள் சீற்றில் உட்கார்ந்து வேலை பார்க்க சொன்னதையும் சொன்னாள். கூடவே தேவயானி பேசியதையும் சொன்னாள். அது கிடக்கு, அச்சு பிச்சுன்னு பேசிண்டோ. இன்னொரு விஷயமா, இந்த ராமசாமியை டெர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டார் எம்டி. அடப்பாவமே. ஆனா அவரும் சரியாத்தான் இல்ல. ஒரு நாளை போல 11 மணிக்குத்தான் ஆபீஸுக்கு வந்துண்டிருக்கார். 2-3 தடவை சொல்லி பார்த்தார். அப்பவும் கேட்கல. 6 மாச சம்பளத்தை கையில கொடுத்து அனுப்பிட்டார். பரவாயில்லையே. ஏமா லெட்டர் ஏதாச்சும் வந்ததா? பாத்தியா? அதை மறந்துட்டேன் பாரு. உன்னோட ஃப்ரெண்ட் பெங்களூர்ல இருந்து, அதாண்டி சோபனா, அடுத்த வாரம் வரப்போறா. உன்னோட பர்த்டேக்கு இப்பவே கிரீட்டிங்ஸ் அனுப்பிட்டா. நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மேல அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அம்மா கொண்டு வந்த கிரீட்டிங்ஸை வாங்கி பிரித்தாள். உள்ளே, ஃபார் அவர் லவ்லி ஃப்ரெண்ட்ஷிப் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன், சோபனா பிரசாத். 2 எம்போஸ்டு ரோஜாக்கள். சோபனா கல்லூரி தோழி. 2 பேரும் செட்டு போட்டு கொண்டு காலேஜையே கலக்குவார்கள். காலேஜ் முடிந்தவுடனேயே அத்தை பையனை கல்யாணம் பண்ணி கொண்டு பெங்களூர் போய்விட்டாள். கல்லூரி நாட்களுக்கு பிறகும் தொடர்ந்து கடிதம், வாழ்த்து என தொடர்பு கொண்டிருக்கும் ஒரே தோழி அவள்தான். கற்பனையில் மூழ்கி இருந்தவளை அம்மா கேட்டாள், ஏண்டி டிஃபன் சாப்பிட்றியா? வேண்டாமா, பசி இல்லை. நேரம் சாப்பிட்டுடுறேன். கை காலை அலம்பிட்டு ஹனுமார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரமா எண்ணெய் பாட்டிலுடன் தெருவில் இறங்கிய போது மணி 7. இன்று கோவிலில் கூட்டம் அதிகம் இருக்கும். 4வது வீட்டில் இருக்கும் போஸ்ட் மாஸ்டரின் பெண் லதா, ஹாய் ரமா என்றவாறே ஸ்கூட்டியில் கடந்து போனாள். கோவிலில் அவள் எதிர்பார்த்தது போலவே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பட்டாச்சாரியிடம் எண்ணெய் பாட்டிலை கொடுத்து திரும்ப காலி பாட்டிலை வாங்கவே பெரும் பாடாகிவிட்டது. ஆரத்தி பிரசாதம் வாங்கி 9 சுற்று சுற்றி கோவிலை விட்டு வெளியே வரும்போது முதுகுக்கு பின்னால் 2 பெண்கள் பேசுவது கேட்டது. இந்த ஆஞ்சநேயரை சுத்துனா சீக்கிரமே கல்யாணம் ஆகுமாம். ரமா தனக்குள் சிரித்து கொண்டாள். பாவம், ஆஞ்சநேயரை இப்படி படுத்துகிறார்களே. வெளியே ரோடுக்கு வந்தபோது சட சடவென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கிளம்பும் போது தூறி இருந்தால் கூட குடை எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். சட்டென்று பஸ் ஸ்டாண்டில் ஒதுங்கினாள். பஸ்ஸுக்கு காத்திருந்தவர்கள் வேறு அங்கே நெருக்கி அடித்து நின்றிருந்தார்கள். அவளைப் போல திடீர் மழைக்கு சிலர் ஒதுங்கினார்கள். லேசாய் பெய்ய ஆரம்பித்த மழையின் வீரியம் அதிகரித்தது.
பஸ் ஸ்டாண்ட் கூரையில் அங்கங்கே ஓட்டை வேறு தலை மேலே சொட்ட ஆரம்பித்தது. ரோடில் படபடவென்று கொட்டிய மழை புடவையின் கீழ்ப்பக்கம் நனைக்க ஆரம்பித்தது. பின்புறம் நின்றிருந்த எவனோ ஒருவன் பிருஷ்டத்தில் லேசாய் விரல்களால் அழுத்தினான். சர்வ நாடியும் ஒடுங்கி போனது அவளுக்கு. நாயை விட கேவலமாய் இப்படி ரோடில் முகம் தெரியாத எவளோ ஒருத்தியிடம் இப்படி வடிகால் தேடும் அவன் சட்டையை பிடித்து 4 அறை அறைய வேண்டும் என்கிற ஆவேசம் எழுந்தது. கோபத்தை அடக்கி லேசாய் முன்னால் நகர்ந்தாள். மழை இரக்கமில்லாமல் முன்பக்கம் சாய்ந்து அடித்தது. எந்த நேரத்தில் கிளம்பினோம், இப்படி மாட்டிக்கொண்டோமே. அம்மா வேறு பயப்படுவாள். யோசனை செய்தவாறே நின்றிருந்தாள். அவளுக்கு இறக்கப்பட்டோ என்னவோ மழையின் வீரியம் சற்று குறைந்தது. அவசரம் அவசரமாய் சைடு ஸ்டாண்ட் போட்டு ஒதுங்கி இருந்த 2 வீலர்காரர்கள் வேகமாய் வண்டியை கிளப்பி போனார்கள். ரமா போய்விடலாம் என்று தீர்மானித்தவளாய் ரோடில் இறங்கினாள். அவளை உரசி கொண்டு நின்றது அந்த ஸ்கூட்டி. திரும்பி பார்த்தாள் லதா. ஏறிக்கோ ரமா என்றாள். ரமாவுக்கு நிம்மதியாய் இருந்தது. வீட்டு வாசலில் இறக்கிவிட தேங்க்யூ லதா என்றாள். மழை சுத்தமாய் நின்றிருந்தது. லதா நகர வீட்டுக்குள் வந்தாள். என்னடி இப்படி நனைஞ்சுண்டு வந்து நிக்கிற? மழைக்கு எங்காவது ஒதுங்க கூடாதா? இரு, துண்டை எடுத்துண்டு வரேன். உள்ளே போனவள் துண்டோடு வந்தாள். முதல்ல தலையை துவட்டு, சளி பிடிச்சுக்க போறது. துண்டை வாங்கி தலையை துவட்டியவாறே ஒதுங்கின லட்சணம்தான் இப்படி இருக்கு. நல்ல வேளை லதா வந்தாளோ பொழைச்ச என்றாள். யார் அந்த போஸ்ட் மாஸ்டர் பொண்ணா? கண்ட ஆம்பளைங்க கூட சுத்துறாளாமே, அவ கூட ரொம்ப பழகாத. அவ எப்படி போனா நமக்கு என்னம்மா? நாம ஒழுங்கா இருந்தா போதும். இது மாதிரி விஷயத்தை எல்லாம் உனக்கு யார் வந்து சொல்றா? யாரோ சொன்னவாளை பத்தி உனக்கு என்ன? இது மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறவாதான் நாளைக்கு என்ன பத்தியும் யார்கிட்டையாவது கற்பனையில ஏதாவது சொல்லிண்டு திரிவா. உனக்கு பொழுது போகலைன்னா பேசாம கேபிள் டிவி பாரு. மேகசின்ஸ் தான் அத்தனையும் வாங்குறேனே, அதை படி. இப்படி வரவா கிட்ட காது கொடுத்து எதையும் கேட்காத. எனக்கு வேலை இருக்குன்னு கட் பண்ணி அனுப்பு. இல்ல உன்கிட்ட என்ன வம்பு? அப்புறம் உன் தலை தெரு முழுக்க உருளும். அம்மா மேலே ஒன்றும் சொல்லவில்லை. ரமாவும் கொஞ்ச நேரம் என்ற முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருந்தாள். கொஞ்ச நேரத்தில் சகஜமாகி விடுவாள். நைட்டியை மாட்டிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள். சாப்பிடும்போது கூட அம்மாவின் முகம் சகஜமாகவில்லை. அம்மா தட்டில் வாழைக்காய் கறியை போட்டவாறே, அம்மா கோச்சு நுட்டியா? நமக்கு தேவையில்லாத விஷயம் எதுக்குன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கும் உன்னை விட்டா யாருமா இருக்கா? இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறையே. தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுடு. இல்ல 2 அறை அறையணும்னாலும் அரைஞ்சுக்கோ என அம்மா சகஜமானாள். தட்டை அலம்பி ஹாலுக்கு வந்து டிவியை ஆன் செய்த போது ஏதோ படத்தின் பாடல் காட்சி. சின்ன பையன் போலிருந்த கதாநாயகன் பெருத்த மார்போடு ஸ்கர்ட் மிடி சுரிதார் என மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்க பாட்டு முழுக்க துரத்தி கொண்டே இருந்தான். சலிப்புடன் டிவியை நிறுத்தினாள். 3 நாள் முன்னால் லைப்ரரியில் இருந்து எடுத்து வந்த தமிழ் நாவலை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே போகும்போதே சொல்லிவிட்டாள். அம்மா தூங்கிட்டா எழுப்பாத, பால் வேண்டாம். படுக்கையில் படுத்தவாறே நாவலை கொஞ்ச நேரம் படித்தாள். நாவலில் கவனம் செல்லவில்லை. தேவயானியின் பேச்சு மனதில் சுற்றி சுற்றி வந்தது. எம்டி அறைக்குள் தன்னிடம் சொன்னதை எப்படி சொன்னாள்? ரமா, நீ வந்து 2 வருஷம்தான் ஆகுது. நான் 5 வருஷமா இந்த கம்பெனியில் இருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னும் எனக்கு தெரியும். கன்னம் குழிய பற்கள் தெரிய சிரித்து கொண்டே டைனிங் ஹாலில் அவள் சொன்னது மறுபடி முகத்துக்கு முன்னால் வந்தது. சும்மா இருந்தவளை ஏதோ சொல்லி குழப்பி விட்டாளே. யோசித்தவாறே அப்படியே உறங்கி போனாள். கனவு ஒன்று வந்தது. அவளை சுற்றி ஏகப்பட்ட பாம்புகள் உடல் முழுக்க ஊர்ந்து கொண்டிருந்தன. அங்கும் இங்கும் நெளிந்து கொண்டிருந்தன. தலை, கண்கள், மூக்கு, கன்னம், உதடு, கழுத்து, மார்புகள், கைகள், முதுகு, கால்கள், அக்குள், ஸ்தனங்கள், தொடைகள், உள்ளங்கால்கள் என எங்கு பார்த்தாலும் நாகங்கள். பூ நாகம் ஒன்று தன் வாயால் அவள் உதடுகளில் வருடியது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அறையில் விளக்கு இல்லை. பக்கத்தில் பார்த்தாள். அம்மா பக்கத்தில் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தாள். பாவம், வயதின் களைப்பு. இருட்டில் நகர்ந்து வெளியே வந்தாள். சமையலறையில் நுழைந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீரை எடுத்து குடித்தாள். திரும்ப வந்து படுத்தாள். மறுபடியும் எம்டி, ராமசாமி, தேவயானி, லதாவின் ஸ்கூட்டி, அவள் பின்னால் உட்கார்ந்து போகும் முகம் தெரியாத இளைஞன், கோவில் பஸ் ஸ்டாண்டில் மழைக்கு ஒதுங்கியவன் பிருஷ்டத்தில் கரங்களால் அழுத்திய கபோதி, சோபனா அனுப்பிய கிரீட்டிங் கார்டு மாறி மாறி கனவில் வர
கனவின் முடிவில் உதடுகளில் முத்தமிட்ட பூநாகமும் நினைவில் மோதியது. புரண்டு புரண்டு படுத்தவள் அப்படியே உறங்கிப் போனாள். அம்மாதான் எழுப்பினாள். மணி என்னம்மா? 6 தான் ஆகுது. என் தம்பி, உன்னோட மாமா வந்திருக்கான் கும்பகோணத்துல இருந்து. இதோ வரம்மா. எழுந்தவள் பாத்ரூமில் நுழைந்து பல் தேய்த்து முகம் அலம்பி முகத்தை டவலால் துவட்டியபடியே வெளியே வந்தாள். மாமா நடராஜன் சமையல் அறையில் காஃபி டம்ளரை கையில் வைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அலமாரி அருகே வழக்கம் போல காய்கறி மூட்டை. என்ன மாமா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேளா? இங்க கிடைக்காத காய்கறியா? எதுக்கு இப்படி சுமந்துண்டு வரேள்? நல்லா இருக்குடி அம்மா நீ சொல்றது. என்னோட ஒரே தமக்கை, அவளுக்காக இதை கூட கொண்டு வரக்கூடாதா? நானா சுமந்துண்டு வரேன்? ரயில்னா சுமந்துண்டு வர்றது. பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டும் டிவிஎஸ்ல அனுப்பியிருக்கேன். அநேகமா நாளைக்கே வந்துடும். லாரி ரசீது அம்மா கிட்ட கொடுத்திருக்கேன். உங்களை திருத்தவே முடியாது. அம்மா, காஃபி கொண்டா. அம்மா டம்ளரை நீட்ட வாங்கி கொண்டாள். ஏண்டா, என்கிட்ட கேட்டியே, அவளையே கேளு என்றாள் தம்பியிடம். என்னரம்மா, ஒவ்வொரு தடவை வரும்போதும் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. இப்ப கூட ஒரு பையன் தயாரா இருக்கான். எம்பிஏ முடிச்சுட்டு கும்பகோணத்திலேயே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். நல்ல ஃபேமிலி. ஸ்டாப் 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 என்று நிறுத்தினாள். மாமா, எனக்கு இப்ப என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? அதை தவிர வேற என்ன வேணும்னாலும் பேசுங்கோ. இந்த பையன் பிசினஸ் எல்லாம் வேண்டாம். பாத்தியாடா, நான் எப்ப கல்யாண பேச்சை எடுத்தாலும் இப்படித்தான். எதையாவது சொல்லி வாயை அடைக்கிறா இவ. என்ன பண்றது சொல்லு? கல்யாணம் பண்ணிக்க போறது அவ. நாம் என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லைன்னா விட்டுட வேண்டியதுதான். என்ன பண்றது? எனக்கு பையன் இருந்திருந்தா இப்படி கேட்டுண்டா இருப்பேன். பத்திரிக்கை அடிச்சு கட்டுடா தாலியன்னு இவ கழுத்துல கட்ட சொல்லிடுவேன் இல்லையே. மாமா விடுங்கோளேன், வேற ஏதாவது பேசுவோமே. நம்ம லக்ஷ்மி கண்ணு போட்டுச்சா? போட்டாச்சு. பேச்சை மாற்றினாள். இல்லை என்றால் ஊருக்கு திரும்புகிறவரை சும்மா இருக்க மாட்டார். இங்க ஜாதகம் இருக்கு, அங்க ஜாதகம் இருக்கென்று குடைந்து விடுவார். ஆபீஸ் கிளம்பும் போது கேட்டாள். மாமா, சாயந்தரம் இருப்பேளோ? இல்லரம்மா, தாம்பரத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். அப்படியே நைட் ட்ரெயின் ஏறிடுவேன். வந்தா ஒரு வாரம் தங்குற மாதிரியே வரமாட்டேளா? உனக்கு கல்யாணம்னா ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் கூட தங்குறேன். போச்சுடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேளா? நான் கிளம்புறேன். அத்தையை கேட்டதா சொல்லுங்கோ. ராமா வேகமாய் வெளியே வந்தாள். தெருமுனையில் அவளுக்காகவே காத்திருந்தாற் போல் நின்றிருந்தாள் லதா. ஸ்கூட்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தியிருந்தாள். ஹலோ ரமா என்றாள். என்னப்பா, எங்க போக நிக்கிற? உனக்காகத்தான் நிக்கிற. எனக்கா? எதுக்கு? ரமா, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற? சார்த்தா, நான் எக்ஸ்பிரஸை பிடிக்கணும்னே வேகமா போயின்னு இருக்கேன். இந்த நேரத்துல நீ தெருமுனையில நிறுத்தி காதல் ஆராய்ச்சி பண்ண சொல்றியா? ஒரு நிமிஷம், இது உனக்குத்தான். லதா தயங்கிக் கொண்டே தன் கையில் 4ஆய் மடித்து மறைத்து வைத்திருந்த அதை ரமாவிடம் நீட்டினாள். என்ன லதா இது? அதிர்ச்சியுடன் கேட்டாள். தினேஷ் இல்ல, நம்ம தெரு தினேஷ். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கானே, அவன் உனக்கு எழுதினது. ரமா கடுப்பாகி போனாள். திருமுனையில் நிறுத்தி இவனுக்கு என்ன தைரியம்? நீ எப்ப போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்ச லதா? கோபமாய் அதை வாங்கி சுக்கு நூறாய் கிழித்து அவள் முகத்திலேயே எறிந்தாள். லதா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவள் முகம் வெளுத்து போனது. வேகமாய் நடக்க ஆரம்பித்தாள். இந்த பெண்ணிற்காக அம்மாவிடம் வாதாடினோமே என்ற எண்ணம் அவளுள் எழுந்தது. வேகமாய் நடந்தாள். நல்ல வேளை, பஸ் இன்னும் ஸ்டாண்டுக்கு வரவில்லை. வழக்கமான முகங்கள். ஆனால் ரமாவின் மனம் மட்டும் வழக்கம் போல் உற்சாகமாய் இல்லை. காலையில் கலகலப்பாய் இருந்தவள் மூடை லதா இப்படி கெடுப்பாள் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை. தினேஷாம் தினேஷ். அவனை 2 முறை நாடார்கடையில் பார்த்திருக்கிறாள். அவனும் அவன் பரட்டை தலையும் சிகரெட்டை ஊதி ஊதி கருத்த உதடுகளும். ச்ச, லதாவின் புத்தி ஏன் இப்படி போகிறது? அவள் அம்மாவிடம் சொல்லி வைக்கலாமா? நமக்கு ஏன் அந்த வேலை? அவள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். தானாக கண்ணை திறந்து கொண்டு கிணற்றில் விழப்போகிறவளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவள் யோசித்திருந்த வேளையில் பஸ் வந்து நின்றது. ஏறி உட்கார்ந்தாள். ஆபீஸ் போய் சேருகிற வரை அதே எண்ணம். இன்றைக்கு ஆச்சரியமாய் தேவயானி அவளுக்கு முன்னாலேயே ஆஜராகி இருந்தாள். குட் மார்னிங் என்றாள். பதிலுக்கு குட் மார்னிங் என்றபடியே இருக்கையில் உட்கார்ந்தாள். உட்கார்ந்த உடனேயே குட் மார்னிங் என்றபடி சதாசிவம் வந்தான். நேத்து கலெக்ட் பண்ண பேமெண்ட்ஸ் எம்டி பார்த்துட்டாரா? பார்த்தாச்சு. கிளியரன்ஸுக்கு அனுப்பிட சொன்னார். ரைட். சதாசிவம் இருக்கைக்கு திரும்ப பீட்டர் வந்து நின்றான். செலான் புக்கை எடுத்து செக் தொகைகளை பார்த்து ஃபில்லப் செய்தாள். கிளம்பட்டுமா என்றான் பீட்டர். ஒரு நிமிஷம்.
எம்டி அறையின் கதவை தட்டி உள்ளே போனாள். குட் மார்னிங் சார். பேங்க்ல ஏதாவது கேஷ் கட்டணுமா? இருக்கா? செக் புக் எடுத்து பாருங்க. ஏதாவது இஷ்யூ பண்ணியிருக்கோமான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே சார், செக் பண்ணிக்கிறேன். ஹிந்து விளம்பரம் என்னாச்சு? நேத்து கையெழுத்து போட்டீங்களே, மறந்துட்டீங்களா? சிரித்து கொண்டே கேட்டாள். ஓ எஸ், சாரி, தேங்க்யூ. வெளியே வந்தாள். பீட்டரை அனுப்பும் முன் செக் புக்கை எடுத்து பின்னால் பார்த்தாள். ஒன்றும் குறிக்கவில்லை. நீ கிளம்புப்பா. பீட்டரை அனுப்பினாள். பீட்டர் போனதும் சதாசிவம் வந்து நின்றான். ரமா, பாண்டிச்சேரி டூர் சஸ்பென்ஸ்ல 1000 ரூபாய் வாங்கிக்க சொன்னார் எம்டி. ஒரு நிமிஷம் என்றவள் இன்டர்காமில் கேட்க, சஸ்பென்ஸ் வவுச்சர் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு கொடுங்க. வவுச்சரில் கையெழுத்து வாங்கி கொண்டு கேஷில் இருந்து 1000 ரூபாயை எடுத்து கொடுத்தாள். சதாசிவம் பணம் வாங்கி கொண்டு நகர போன் அடித்தது. போர்டுக்கு வந்த போன். டெலிபோன் ஆபரேட்டர் மாலா. ரமா, உனக்குத்தான். லதான்னா லைன் கொடுக்கவா என ரமாவின் முகம் கடுகடுப்பானது. மாலா, பிஸியா இருக்கேன்னு சொல்லு. இனிமே அந்த பொண்ணு போன் பண்ணா இல்லேன்னு சொல்லிடு என்றாள். லேசாய் படபடத்தது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள்? தேவயானி அவள் இருக்கையில் இருந்தே கவனித்து கொண்டிருந்தாள். சரியாய் லஞ்ச் நேரத்தில் பிடித்து விட்டாள். யார்கிட்ட இருந்துப்பா போன்? அவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? யாரிடமாவது சொல்லலாம் என்று தோன்றவே ரமா விவரமாய் சொன்னாள். ரமா, அழகு இருக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இந்த விஷயத்துல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. என்ன சொல்ற தேவயானி? கடிதம் கொடுத்தது அவனோட வெளிப்படுத்துதல். நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகிற? எனக்கு பிடிக்கல, காதல்ல நம்பிக்கை இல்ல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி லெட்டரை திருப்ப வேண்டியது தானே? எனக்கு உரிமை இல்லாததை கிழிக்க உனக்கு எப்படி உரிமை இருக்கு? சரிதான், உங்கிட்ட சொன்ன பாரு. விட்டா நீயே பதில் எழுதி கொடுப்ப போல இருக்கே. இல்லப்பா, மறுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. பொலைட்டா சொல்லி திருப்பி இருக்கலாம். சரி, அதை விடு. ரமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்வப்னாவை நேத்து பார்த்தேன். எங்க? என்ன உடம்புக்கு? ரமா ஆர்வமாய் கேட்க, அவியலை சுவைத்து கொண்டே தேவயானே, ஒரு பொடலங்காயும் இல்ல. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணமாக போகுது. நிச்சயமாக இருக்கு. மாப்பிள்ளை டெல்லி. அடுத்த வாரம் கல்யாணம். நாளைக்கு நமக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்க வந்தாலும் வருவா என்றாள். ரமாவுக்கு தேவயானே சொல்ல சொல்ல அதிர்ச்சியும் ஆர்வமும் அதிகமானது. என்ன சொல்ற? கல்யாண செலவுக்கு என்ன பண்ணா? உடம்பு சரியில்லைன்னு எம்டி சொன்னாரே. ரமா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக தேவயானி சிரித்தாள். ரமா, ரொம்ப சீரியஸாவே சொல்றேன். இந்த கம்ப்யூட்டர் ஏஜ்ல இருக்க வேண்டிய ஆளே இல்ல நீ. இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கையே. ஒரு பக்கம் உன்னை நினைச்சா பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படியே இரு, புரியாத வரைக்கும் உனக்கு நல்லதுதான். ரமா குழப்பத்தில் ஆழ்ந்தாள். இன்னொரு விஷயம், நாளைக்கு நமக்கெல்லாம் சம்பள நாள். உனக்கு ப்ரமோஷன் லெட்டர் நிச்சயமா இருக்கு. நியூ பி நியூ பிஏ டு அவர் எம்டி அஃபிஷியலி. என்னப்பா சொல்ற நீ? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? ஆ, குரளி வித்த படிச்சிருக்க. தேவயானி சிரித்து கொண்டே கேரியரை வாஷ் பேசினில் கழுவ ரமாவை பயம் லேசாய் தொற்றிக் கொண்டது. சம்பந்தம் இல்லா எண்ணங்கள் மனதை குழப்ப ஆரம்பித்தன. மதியம் 3 மணிக்கே பிரகாஷ் கிளம்பி விட்டான். ரமா, முக்கியம், நான் செல்லில் காண்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு தான் வருவேன். மாலை கிளம்பும்போது தேவயானி சொன்னாள். ரமா, நானும் உன் கூட வரேன். மயிலாப்பூர்ல கொஞ்சம் வேலை இருக்கு. மயிலாப்பூர்ல உனக்கு யாருப்பா இருக்கா? என் கூட படிச்சவ. அவ இப்ப சைக்கியாட்ரிஸ்டா ஆயிட்டா. அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு நானும் வரேன்னு சொல்லி இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங். எங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாமே. நானும் வரேன். நோ ப்ராப்ளம். தேவயானியும் சொல்ல வீட்டுக்கு தேவயானியுடன் வந்தாள். அம்மா 2 பேருக்குமாய் உப்மா கொடுக்க சாப்பிட்டார்கள். காஃபியும் முடித்த வேளையில் ரமா சொன்னாள். அம்மா, தேவயானி கூட வெளியில போயிட்டு வந்துடுறேன். அவ ஃப்ரெண்டை பார்க்க போறோம். சைக்கியாட்ரிஸ்டா இருக்காளாம். எங்க? கபாலீஸ்வரர் கோயில் கிட்ட மாமி. அப்படியே காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுறமா. கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கிளினிக்கில் 2 பேஷண்ட்டுகள் இருந்தார்கள். படு நீற்றாக இருந்தது. சுவரெல்லாம் பேபி பிங்க் கலரில். ஒரே ஒரு குதிரையின் மவுண்ட் ஒன்று மட்டும் மாட்டப்பட்டிருந்தது. 2 பேஷண்ட்டுகளும் போனதும் தேவயானி ரமாவுடன் உள்ளே போனாள். ஹாய் பிரியா என்றவள். திஸ் இஸ் ரமா, என்னோட கொலீக் என்றாள். பிரியா படு மாடனா இருந்தாள். ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் அணிந்திருந்தாள். பாப் தலை. ஹலோ என்றாள். என்னப்பா வரேன்னுட்டு கடைசியில் இன்னைக்கு நிஜமாவே வந்துட்ட. எப்படி இருக்கு லைஃப்? பெங்களூர் போனையா? பேச்சு எங்கெங்கோ போனது. ரமாவுக்கு சட்டென்று அந்த கனவு ஞாபகத்திற்கு வந்தது. கேட்கலாமா? அவளின் முகத்தில் தெரிந்த கேள்வியை படம் பிடித்தவள் போல் பிரியா.
யூ வாண்ட் மீ டு ஆஸ்க் எனிதிங் இன் பிரைவேட் என்றாள். நேத்து எனக்கு ஒரு பயங்கர கனவு. இஸ் இட்? தேவயானி, நீ கொஞ்சம் வெளியில இரு. பாருப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன வெளியில தள்ளிட்டீங்களே. தேவயானி சிரித்துக்கொண்டே எழுந்து வெளியே போக, பிரியா, ரமா, ஃபீல் ஃப்ரீ. மனசுல என்ன இருந்தாலும் தயங்காம சொல்லு. நீ சொல்ற எதுவும் இந்த 4 சுவத்த தாண்டி வெளியில போகாது. எனக்கு கனவுல பாம்பு வந்தது. பாம்பா? ஆமா, 1 2 இல்ல, நிறையா. ரமா மடை திறந்த வெள்ளம் போல கனவில் வந்த அனைத்தையும் கொட்டினாள். கடைசியில் அந்த பூநாகம் உதடுகளை வருடியது வரை பொறுமையாய் கேட்டு கொண்டிருந்த பிரியா, ரமா, யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா என்று கேட்டாள். ம்ஹும், இல்ல. ஏனோ அந்த எண்ணம் வரல. சம்டைம்ஸ் டிவி விளம்பரங்களை பார்க்கும்போது தோணும். ஷூட்டிங் விளம்பரத்துல வர மாடல்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரும், இந்த ஆளை லவ் பண்ணா என்னன்னு. சில விளம்பரங்கள்ல லவ் கிரியேட் ஆக உதவுற பர்பஸை, பபிள் கம், சோப் பவுடர் இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வரும். சினிமாவில் வர காதல் ஐ ஹேட் டு த கோர். குறிப்பா பாடல் காட்சிகள் ஃபார்வர்டட் ஆசாமிங்களுக்கு வருடி கொடுக்கிற விஷயம். சில பாட்டு பாலச்சந்தரோட 3 முடிச்சுல கமலும் ஸ்ரீதேவியும் ஒருத்தரை ஒருத்தர் தொட்டுக்காம அடையார் ஆலமரத்தை சுத்தி பாடுவாங்களே, ஆடி வெள்ளி தேடி உன்னை, அந்த பாட்டு பிடிக்கும். உங்க அப்பா என்ன பண்றார்? பிரியா கேட்டதும் சட்டென ரமாவின் முகம் வாடியது. இப்போ உயிரோட இல்ல. பிரபலமான பத்திரிகை ஒன்றில் 40 வருஷம் ப்ரூஃப் ரீடரா இருந்தார். அப்பா ப்ரூஃப் ரீடரா சேர்ந்த காலத்துல இந்த மாதிரி லேசர் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்வா, ஹேண்ட் கம்போசிங் பண்ணி சாணித்தாள்ல நீட்டா ப்ரூஃப் எடுத்து தருவாளாம். நீட்டா காலியை கொண்டு வந்து நைட்டெல்லாம் வீட்டில் உட்காந்து விடிய விடிய திருத்துவாராம். அப்புறம்தான் லேசர் வந்தது. அப்ப சாணித்தாள், அப்புறம் ஒயிட் பேப்பர்னு அம்மா சொல்வா. ஒரு நான் டிகிரி முடிச்ச நேரம் அவர் ஆஃபீஸ்ல இருந்து வேனில் எடுத்துண்டு வந்தா. ப்ரீஃப் பார்த்துண்டு இருக்கும்போது சீட்லேயே ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். மாசிவ் அட்டாக். ரமாவின் முகம் வாடி கண்கள் லேசாய் கலங்கியது. ஐம் சாரி ரமா, உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரா? என்கிட்ட பயங்கர ஆசை அவருக்கு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல நான் கேட்கறதையெல்லாம் வாங்கிட்டு வருவார். அவர் ராத்திரி வர லேட்டாகி நான் தூங்கிட்டா கூட என்னை எழுப்பி வாங்கிட்டு வந்ததை கொடுப்பார். என்கிட்ட பயங்கர அஃபெக்ஷன். அவரோட சாவு எனக்கு பயங்கர ஷாக். வேலைக்குன்னு வந்த உடனே தான் உலகமே தெரிய ஆரம்பிச்சது. ரமா, உன்னோட காலேஜ் டேஸ்லேயோ ஸ்கூல் டேஸ்லேயோ யாராவது பசங்க உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? நெவர். வேலைக்கு போக ஆரம்பிச்சப்பறம்? ரமா காலை நடந்த நிகழ்ச்சியை சொன்னாள். ரமா, சமீபத்தில் நீ ரசிச்சு பார்த்த படம் எது? மின்சார கனவு. காரணம்? கொரியோகிராஃபி. ரொம்ப ரசிச்ச பாட்டு? அனுராதா ஸ்ரீராம் பாடின பாட்டு. தியேட்டர்ல அப்படியே கண் கலங்கிடுச்சு. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே பாட்டு. வாட் யூ திங்க் ஆஃப் மேரேஜ்? ஃபேண்டாஸ்டிக் சோஷியல் செட்டப். ரமா, நான் வெளிப்படையா சொல்லலாமா? வெளி உலகத்தோட அதிகம் பழகாம ஹென்ஃபெக்டா இருந்துகிட்டே காதலை பத்தி அதி உயர்வான எண்ணம் உன்னோட அடி மனசுல இருக்கு. வெறும் செக்ஸுக்காக லவ் கல்யாணம்ங்கிற எண்ணம் உன் மனசுல இல்ல. உன்னோட மனசு ஒரு ராஜகுமாரனுக்காக ஏங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அந்த நாகம், பூ நாகம். நீ லவ்வை மென்மையான பூவாவும் பார்க்குற, நாகமாவும் பார்க்குற. உன்னோட மனசும் உடம்பும் ஒரு சேர ஒரு நல்ல ஆண்மகனுக்காக ஏங்க ஆரம்பிச்சிருக்கு. காதல்ங்கிற மிக புனிதமான மலர் இப்பதான் உன் மனசுல மொட்டா. பிரியா சொல்லி முடிக்க ரமா அதிசயப்பட்டு போனாள். யூ ஆர் கிரேட் என்றாள். பிரியா 1 செகண்ட் எழுந்தவள் கதவை திறந்து, தேவயானி கெடின் என்றாள். 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஆ. பிரியா, வாட்ஸ் யோர் ஃபீஸ்? பிரியா சிரித்தாள். சாரி, நோ ஃபீஸ் ஃபார் ஃப்ரெண்ட்லி டாக். ஃபீஸ் தரணும்னா அந்த ஃபீஸ் உங்களோட மேரேஜ் இன்விடேஷன் தான். ஓ, அப்படி போகுதா விஷயம்? பிரியா, உன்னோட கல்யாணம் எப்போ? இது தேவயானி. இப்போ இல்லைப்பா, ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ராடு போகிற ஐடியா இருக்கு. என்னையே கேளு, உனக்கு எப்போ மேரேஜ்? அந்த பெங்களூர் ஷரத்தை துரத்தி லவ் பண்ணியே. பிரியா கேட்க, போச்சு, போட்டு கொடுத்துட்டியா? நெக்ஸ்ட் வீக் மெட்ராஸ் வரார். சீக்கிரமே 2 பேரும் இன்விடேஷனை கொடுங்கப்பா. பிரியாவிடம் விடை பெற்று வெளிவர ரமா காய்கறி வாங்க காத்திருந்த தேவயானி அவளை வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு போனாள். அன்று இரவு ரமாவுக்கு நெடுநேரம் உறக்கம் வரவில்லை. முகம் தெரியாத ராஜகுமாரன் அவளை நெருங்கி தன் இதழ்களால் அவள் கண்கள், கன்னங்கள், உதடு என பூ போல முத்தினான். உடலில் மெல்ல சிலிர்ப்புடன் திரும்பி படுத்தாள். ஆழ்ந்த உறக்கம் அவளை அணைத்தது.
மறுநாள் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே முழிப்பு வந்தது. எழுந்தவள் பாத்ரூமில் பல் தேய்த்து முகம் அலம்பி சமையல் அறைக்கு போனாள். என்னடி இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? என்னமோ தெரியலம்மா, முழிப்பு வந்துடுத்து எழுந்துட்டேன். காஃபி கொடு, காய்கறி நறுக்கி தரட்டுமா? என்ன கறி அமுது பண்ண போற? போச்சுடா, என்னாச்சு உனக்கு? திடீர்னு அம்மாவுக்கு உதவணும்னு தோணியிருக்கு. ஆமா, உனக்கு கரிகாய் நறுக்கி கொடுத்ததே இல்லையா? பொய்யாய் சிணுங்கினாள். அம்மா காஃபியை நீட்டியவாறே, முதல்ல காஃபியை குடி, கொத்தவரங்காயை மட்டும் ஆஞ்சு கொடு. நேத்தே தூங்குறதுக்கு முன்னாடியே ஆஞ்சு வைக்கணும்னு நினச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டேன். காஃபி குடித்து கொத்தவரங்காய் ஆய்ந்து நறுக்கியும் வைத்து விட்டாள். குளித்துவிட்டு புடவை துண்டோடு நுழைந்தவளிடம், இன்னைக்கு போறச்ச அரிசி எடுத்து ரிக்ஷாவில் ஏற்றி விட்டு போ. சரிம்மா என்றவாறே தன் அறைக்குள் நுழைந்தாள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்றாள். அவளுக்கும் தெரியாமல் எங்கிருந்தோ ஒரு புது பொலிவு முகத்தில் வந்து ஒட்டி கொண்டது போல் இருந்தது. முதல் நாள் தேவயானையுடன் சென்று பார்த்த சைக்கியாட்ரிஸ்ட் பிரியா சொன்னது நினைவில் மோதியது. காதல்ங்கிற மிக புனிதமான மலர் இப்பத்தான் உன் மனசுல மொட்டா? ஆமாம், உண்மைதான். எங்கிருந்தோ வந்து மனதில் குடியேறியது மாறி உள்ளிருந்த மொட்டு மலரும் முன்னே மனம் பரப்பியது போல் இருந்தது. வீட்டில் இருந்து கிளம்பியவள் கொஞ்சம் வேகமாகவே நடந்தாள். தெருமுனையில் லதா தானே வலிய அருகில் போனாள். லதா, சாரி, நேத்து உங்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துண்ட. எனக்கு காதல்ங்கிற வார்த்தை மேல ரொம்ப புனிதமான எண்ணம் இருக்கு. எனக்கு தினேஷை 101% பிடிக்கல. உங்கிட்ட ஹார்ஷா நேத்து பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு. சொல்லிவிட்டு வேகமாய் நடந்தவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். லாரி ரசீதை கொடுத்து தெரிந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு காசு கொடுத்து மூட்டைகளை வீட்டில் இறக்க சொன்ன போது கூட அவளுக்கு தான் லதாவிடம் பேசியது மறுபடியும் ஞாபகத்திற்கு வந்தது. திடீரென என்ன திடீர் மாற்றம்? யோசித்தவாறே பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போனாள். கம்பெனியில் நுழையும் போதே, குட் மார்னிங் மேடம் என்றான் செக்யூரிட்டி. சீட்டுக்கு போனாள். எம்டி இன்னும் வரவில்லை. செக் புக்கை எடுத்து பார்த்தாள். பின்னால் லீஃபில் கொரமண்டல் கெமிக்கல்ஸுக்கு செக் அன்றைய தேதியில் 88,000க்கு செக் இஷ்யூ செய்திருப்பது தெரிந்தது. பேங்குக்கு ஃபோன் போட்டு பேலன்ஸ் கேட்டு குறித்து கொண்டாள். ரிசீவரை அவள் வைத்த வேளையில் குட் மார்னிங் என்றபடியே உள்ளே நுழைந்தான் பிரகாஷ். குட் மார்னிங் என்றாள். கொஞ்ச நேரம் காத்திருந்தவள் கதவை தட்டி உள்ளே போனாள். எஸ் என்றான். நாளைக்கு கொரமண்டல் கெமிக்கல்ஸ் செக் வரும் 88,000. நானே பேங்க் போக வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு. என்ன சார், குட் நியூஸா? ஆமாம், ஸ்வப்னா வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டா. உங்களை இன்னையிலேருந்து என்னோட பர்சனல் பிஏவா ப்ரமோட் பண்ணியிருக்கேன். 500 ருபீஸ் சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? மெல்ல சிரித்து கொண்டே கேட்டான். ரமாவுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. ஆச்சரிய மனதில் சந்தோஷம் மின்னல் அடித்தது. என்ன ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறீங்க? உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? மறுபடியும் அவன் கேட்க, தேங்க்யூ சார் என்றாள். வெளியே வந்தாள். அவளுடைய இருக்கையில் உட்கார்ந்ததும் இன்டர்காம். தேவயானே, கங்க்ராட்ஸ் என்றாள். என்னப்பா இது? நீ எம்டி அறையிலிருந்து முகத்துல சந்தோஷம் பூரிக்க வந்த போதே தெரிஞ்சு போச்சு. நீ பயங்கரமான ஆளு தேவயானே. ட்ரீட் எப்போ? ஈவினிங்கே தரேன்பா. ரிசீவரை வைத்தாள். தேவயானி சொன்னது ஒவ்வொன்றாய் நடப்பது அவளுக்கு ஆச்சரியத்தை தந்தது. எப்படி இப்படி முன்கூட்டியே சொல்கிறாள்? உண்மையிலேயே ஏதேனும் குரளி வித்தை தெரிந்தவளோ? லஞ்ச் நேரத்தில் தேவயானி எல்லோருக்கும் செய்தியை பரப்பிவிட்டாள். வரிசையாய் வாழ்த்துக்கள். ஆளுக்காள் ஸ்வீட் ட்ரீட் என நீட்ட, நாளைக்கே ஸ்பெஷல் ஸ்வீட் கொடுக்குறேன்ப்பா என்றாள். லஞ்ச் நேரத்திலேயே சொல்லி வைத்தார் போல ஸ்வப்னா முகமெல்லாம் மலர தனது மேரேஜ் இன்விடேஷனோடு வந்தாள். ஒவ்வொருவராய் வாழ்த்த இன்விடேஷனை கொடுத்தாள். தேவயானி எல்லோரையும் கல்யாணத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு என்றாள். அதெல்லாம் இருக்கட்டும், புது பிஏ ரமாவுக்கு வாழ்த்துக்களை நீ சொல்லவே இல்லையே என்றாள் தேவயானி. இஸ் இட் ரமா, என் வாழ்த்துக்கள் என்றாள் ஸ்வப்னா. எம்டி இல்லையாப்பா என்று கேட்டாள். தொடர்ந்து லஞ்சுக்கு போயிட்டார். அவர் இன்விடேஷனை உங்ககிட்டயே கொடுத்து விடுறேன். பர்சனலாக வர சொன்னேன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அப்புறம் ஃபோனில் பேசிக்கிறேன். இன்விடேஷனை வாங்கி கொண்ட ரமா, ஈவினிங் வந்திருந்தா லாஸ்ட் மந்த் சேலரியும் வாங்கிட்டு அவர்கிட்ட நேரையே கொடுத்துட்டு போயிருக்கலாமே யதார்த்தமாய் சொன்னாள். பரவாயில்லப்பா, ஈவினிங் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கு. சேலரி செக்கை போஸ்ட் பண்ணிடேன் ப்ளீஸ். ஓ ஷியோர், போஸ்ட் பண்ணிடுறேன். ஸ்வப்னா அரை மணி நேரம் பேசி இருந்து விட்டு போனாள். சரியாய் அவள் போன கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் உள்ளே நுழைந்தான் பிரகாஷ்.
ரமாவை உள்ளே இன்டர்காமில் கூப்பிட்டான். ரமா ஸ்வப்னா கொடுத்த இன்விடேஷனை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். உட்காருங்க என்றான். உட்கார்ந்தாள். ஸ்வப்னா கொடுத்துட்டு போன இன்விடேஷனை அவன் கையில் கொடுத்தாள். ஸ்வப்னா வந்திருந்தா, மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வந்து காத்துட்டு இருந்தா, அப்புறம் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. ஐ சி என்றவாறே அதை வாங்கி ஓரமாய் டேபிளில் வைத்தான். சேலரி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? ஆ, ரெடியா இருக்கு. அவரிடம் தயாராய் கொண்டு வந்திருந்த சேலரி லிஸ்டை கொடுத்தாள். செக் செய்து கையெழுத்து போட்ட பிரகாஷ், ஸ்வப்னா சேலரி வாங்கிக்க வருவாங்களா கேட்க, செக்கா போஸ்ட்ல அனுப்ப சொல்லிட்டா. அப்படியே பண்ணிடுங்க. அவன் முகம் வழக்கமான உற்சாகத்தில் இல்லை. கேட்கலாமா யோசித்தவள் சட்டென்று கேட்டாள். சார், உடம்பு சரியில்லையா? ஆமா, தலைவலி. பீட்டரை காஃபி வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். சதாசிவத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா? இதுவரைக்கும் இல்லை சார். ப்ரீஃபை திறந்தவன் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்றை எடுத்தான். சிவகாசி கம்பெனியில் ஒன்று இங்க் கிரைண்டர் ஒன்று விலக்கி இருக்குன்னு போட்டிருக்காங்க. டீட்டெயில் கேட்டு லெட்டர் டைப் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற ஃபேக்ஸ் நம்பருக்கு ஃபேக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். ப்ரீஃபில் இருந்த கேஷை எடுத்து அவளிடம் நீட்டினான். 20,000 இருக்கு, கவுண்ட் பண்ணிக்கங்க. சேலரி போக மீதியை பெட்டி கேஷுக்கு வச்சுக்கங்க. 2 50 ரூபாய் பண்டல், ஒரு 100 ரூபாய் பண்டல். கேஷை எண்ணி சரி பார்த்தவள். சரியா இருக்கு சார். ரைட், நீங்க போகலாம். எழுந்தாள். ஒரு நிமிஷம். ப்ரீஃபில் இருந்து ஒரு லெட்டரை எடுத்தான். நானே பிரிண்ட் அவுட் எடுத்தேன், உங்க ப்ரமோஷன் லெட்டர். பேனா குடுவையில் இருந்து ஸ்கெட்ச் பென் ஒன்றை எடுத்து கையெழுத்திட்டு அவளிடம் கொடுத்தான். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ என்றவாறே வாங்கி கொண்டாள். வாங்கி படித்தவள் புருவம் உயர்த்தினாள். 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் என்று சொல்லி இருந்தவன் 750 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி இருந்தான். என்ன சார் இது? வேலை பளு ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, வேண்டாம்னா சொல்லுங்க. சிரித்து கொண்டே சொன்னான். தேங்க்யூ சார் என்றாள் மறுபடியும். பீட்டரை கொஞ்சம் சீக்கிரம் காஃபி வாங்கிட்டு வர சொல்லுங்க. தோ சார். வேகமாய் வெளியே வந்தாள். காஃபி வாங்க பீட்டரை அனுப்பிவிட்டு லிஸ்ட் படி சம்பளத்தை கவரில் போட்டாள். மேலே எல்லோர் பெயரையும் சரியாய் எழுதினாள். ஸ்வப்னாவின் சேலரிக்கு செக் ஒன்றை எழுதி கையெழுத்துக்கு உள்ளே கொண்டு போனாள். டைரக்ட் லைனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் நின்றவன் திரும்பி வரலாம் என்று நினைத்தபோது கையால் ஜாடை காட்டி உட்கார சொன்னான். ஓகே ரைட், ஐ வில் ட்ரை டு கம். ரிசீவரை வைத்தான். செக் புக்கை நீட்டினாள். ஓ, ஸ்வப்னாவா? இப்ப பேசுனது ஸ்வப்னா தான். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுங்க, மேரேஜுக்கு முதல் நாள் என்றபடியே கையெழுத்தை போட்டு அவளிடம் கொடுத்தான். பீட்டர் காஃபி ட்ரேயோடு வந்தான். கேரிங் செய்த சின்ன மரவட்டை எடுத்து வந்து அதில் கப்பை வைத்தான். இவங்களுக்கும் கொஞ்சம் கொடு. எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடுங்க. பீட்டர் வெளியே போய் இன்னொரு கப்போடு வந்தான். இன்னொரு வட்டை எடுத்து வந்து கப்பை வைத்து போனான். காஃபி குடித்து எழுந்து வெளியே வந்தாள். ஸ்வப்னாவின் செக்கை தனியே எடுத்து கம்பெனி கவரில் போட்டாள். மேலே கையாலேயே அட்ரஸை எழுதி பீட்டரிடம் கொடுத்தாள். இன்னைக்கு குரியர்ல சேர்த்துடு. எஸ் மேடம். ஒவ்வொருவராக கூப்பிட்டு வவுச்சரில் கையெழுத்து வாங்கி கொண்டு சம்பள கவரை பட்டுவாடா செய்தாள். அதை முடிக்கவே மணி 4:30 ஆகிவிட்டது. கடைசியாய் சம்பளம் வாங்கிய பீட்டர் கையை கட்டி கொண்டு நின்று கொண்டே இருந்தான். பேலன்ஸை செக் செய்து கொண்டிருந்த ரமா நிமிர்ந்தாள். என்ன பீட்டர்? சார்கிட்ட அட்வான்ஸ் கேட்டிருந்த மேடம், சம்பளத்தோட தரேன்னு சொல்லியிருந்தார். ஒன்றும் சொல்லலையே. எவ்வளோ? 1000 ரூபாய் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. கேஷை எண்ணி பெட்டியில் போட்டவள் இன்டர்காமிலேயே கேட்கலாமா என யோசித்தவள் யோசனையை மாற்றி எழுந்து உள்ளே போனாள். அவரிடம் கேட்க, ஓ, சொல்லியிருந்த மறந்துட்டேன். தனியாக வவுச்சரில் கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் மந்த் சேலரியிலிருந்து மாதம் 250 பிடிக்கணும். ஓகே சார். வவுச்சரில் கையெழுத்து வாங்கி கொண்டு 1000 ரூபாய் கொடுத்தாள் பீட்டரிடம். கொஞ்ச நேரத்தில் பிரகாஷ் கிளம்பி விட்டான். அவன் போனதுமே தேவயானி தன் இருக்கையில் இருந்து எழுந்து அவளிடம் வந்தாள். என்னப்பா, ப்ரமோஷன் லெட்டரை வாங்கிட்டியா? ராமா சிரித்தாள். நீ தான் பொஸ்க்குன்னு சொல்லுவியே, இப்போ சொல்லேன் பார்க்கலாம். நிச்சயம் வாங்கியிருப்ப. இன்க்ரிமெண்ட் கூட என்னால் சொல்ல முடியும். பந்தயம் வச்சுக்கலாமா? என்ன பந்தயம்? 100 ரூபா. ரமா சவாலாய் சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிற பாவனையில் இருந்தாள் தேவயானி. தோத்து போக போற பாரு. நானாவது தோத்து போறதாவது. ஏற்கனவே பிராமிஸ் பண்ண ஹோட்டல் ட்ரீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஓகே. 750. தேவயானி சிரித்து கொண்டே சொல்ல, அடி பாவி என்ற வாய்விட்டே சொல்லிவிட்டாள். ரமாவால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எப்படி சொன்னால்? ஹேய், உண்மையை சொல்லு. எப்படி தெரியும்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். முதல்ல 100 ரூபாய் எடு. ரமா 100 ரூபாயை எடுத்து கொடுத்தாள்.
லாபம் என்றபடியே வாங்கி கொண்டாள் தேவயானி. ரெஸ்டாரண்டில் நுழையும் போதே தேவயானி சொல்லிவிட்டாள். ரமா, இப்பவே சொல்லிட்டேன், நான் ரெண்டு ரெண்டு பாசந்தி சாப்பிடுவேன். குழந்தையாய் அவள் சொன்னதை பார்த்து ரமாவுக்கு வியப்பாய் இருந்தது. இந்த ஹோட்டல்ல சோளப்பட்டூரா ரொம்ப ஃபேமஸ், அதுவும் ரெண்டா? ஐயோ, அது ஒண்ணுதான்ப்பா. அவர்கள் இருவரும் காலி டேபிள் பார்த்து உட்கார்ந்ததும் பேரர் அருகில் வந்தான். 3 பாசந்தி 2 சோளப்பட்டூரா. அவன் நகர தேவயானி, ரமா, கடைசியில ஐஸ்கிரீம் உண்டுல்ல என்றாள். உண்டு உண்டு, நாளைக்கு ஆஃபீஸில் நாம 2 பேரும் தனியா சாப்பிட்டது தம்பட்டம் அடிக்காத. அவ்வளவுதான், அத்தனை பேரும் சேர்ந்து என்னை தாளிச்சிடுவாங்க. ஆஃபீஸில் சொல்லாம இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் ஒன்று புரிஞ்சு போச்சு. என்ன, உன்னோட உடம்பு ஏன் ஊதிக்கிட்டே போகுதுன்னு. என்னப்பா, குண்டாவா தெரியற நான்? சும்மா சொன்னப்பா. பேரர் 3 பாசந்தியோடு வந்தான். 3வது பாசந்தியை எங்கெங்க வைக்கணும்? இங்கேயே வைப்பா, வேற எங்கேயும் கொண்டு வச்சுடாத என்றாள் தேவயானி தமாஷாய். சர்வர் லேசாய் பொன்முறுவல் பூத்து போனான் பாசந்தியை ருசித்து கொண்டே. ரமா, நீ நம்ம எம்டி பிரகாஷ பத்தி என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு கேட்குற? முதல்ல பதில சொல்லு. சிம்பிள் மேன், நல்லவர், தன்மையானவர். ரமா, உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், நீ சில விஷயங்கள்ல ரொம்ப குழந்தையாவே இருக்க. என்ன சொல்ற தேவயானி? சிலருக்கு சிலது அனுபவப்பட்டாதான் புரியும். ஊடகமாவே பேசுறியே. 2வது பாசந்தி கப்பை நகர்த்தி வைத்து கொண்டே, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாத்தான் இருக்கு. சில விஷயங்களை உடைச்சு பேச முடியாது, ஊடகமாத்தான் இருக்கணும் என்றாள். என்னப்பா சொல்ற? ஒன்னே ஒண்ணுதான் சொல்வேன் நான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ராமாவுக்கு லேசான அதிர்ச்சி. என்ன சொல்ற தேவயானி? யார்கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம எம்டி பிரகாஷ் கிட்டதான். வாட்? அதிர்ந்தே போனாள் ரமா. எம்டிக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப இஷ்டம். குழந்தைங்க வச்சுட்டு விளையாடுற பந்து மாதிரி சலிக்க சலிக்க விளையாடிட்டு புது பந்து கிடைச்ச உடனே பழச தூக்கி போடுற ரகம். நீ கொஞ்சம் அசந்தா உன்னையே புது பந்தா ஆக்கிடுவார். தேவயானி சொல்ல சொல்ல ரமாவுக்கு லேசாய் உடம்பு நடுங்கவே ஆரம்பித்தது. நீ என்ன சொல்ற தேவயானி? பேரர் சோளப்பட்டூராவை எடுத்து வர குரலை கொஞ்சம் தாழ்த்தினாள். பேரர் நகர்ந்ததும் தேவயானே, ரமா, உன்னை கலவரப்படுத்துறதுக்கு நான் இதை சொல்லல. நான் சொல்றது எல்லாம் உண்மை. ஏன்னா நானும் அவர்கிட்ட குழந்தை கை பந்தா இருந்திருக்கேன். லேசாய் அவள் கண்கள் கலங்க சொல்ல அவள் கைகளை பற்றினாள் ரமா. கூல் டவுன் தேவயானி, இது ஹோட்டல். ரமா, முதல்ல அவர் என்னை சின்சியரா லவ் பண்றாருன்னு தான் நினைச்சேன். எனக்காகவே பிறந்த மாதிரி பேசினார், மயங்குன. ஒரு சனிக்கிழமை ராத்திரி நான் லேசா பனவீனப்பட்ட நேரத்துல அவரோட சுயரூபம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பலவந்தமா 2-3 தடவை ஸ்வப்னா வந்தப்புறம் எனக்கு உரைச்சது. அவர் அவகிட்ட தாவிட்டார். ஸ்வப்னா கல்யாணம்? கல்யாணத்துக்கு கூட நிறைய பண உதவி பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தேவயானி சொல்ல சொல்ல ரமாவுக்கு அதிர்ச்சி கூடிக்கொண்டே போனது. டாக்டர் ஆகணுங்கிற கனவுல என்னோட தம்பி, வயசான அப்பா அம்மா அவங்களுக்காகத்தான் நான் வேலையில இருக்கேன். ஸ்வப்னா மாதிரி சட்டுன்னு என்னால வேலையை விட்டுட்டு போயிட முடியாது. ரமாவுக்கு சோளப்பட்டூரா தொண்டையிலேயே இறங்கவில்லை. சாரிப்பா, ஜாலியான மூடுல இருந்து நான் கெடுத்துட்டேன். என்னமோ ஆரம்பத்திலிருந்தே என்னையும் அறியாம உன் மேல பாசம். அதனால தான் நீ விட்டில் பூச்சியாகிறதுக்கு முன்னாலேயே எச்சரிக்கை பண்ணேன். ஹோட்டலை விட்டு வெளியே வர, ரமா, உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன். பரவாயில்லப்பா, நீ கிளம்பு, ரொம்ப டைம் ஆகலையே, நான் பஸ்லயே போய்க்கிறேன் சொல்லி வைத்தார் போல் 2 பஸ்கள் நிற்காமலே போக ஆட்டோ ஒன்றை பிடித்தாள். எம்டியின் மீதிருந்த மதிப்பு சட சடவென்று சீட்டுக்கட்டு மாளிகை போல சரிந்தது அவள் மனதில். தேவயானி உண்மையைத்தான் சொல்கிறாளோ? அவள் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? மாறி மாறி எண்ணங்கள் குழப்ப ஆட்டோ சிக்னலில் நின்றது. எதேச்சையாய் பக்கவாட்டில் பார்க்க எம்டியின் எஸ்டீம் கண்ணாடியின் ஏசி படலங்குளம் தாண்டி உள்ளே பிரகாஷ் பக்கத்தில் ஸ்வப்னா. ஆட்டோவில் சாய்ந்து உட்கார்ந்தாள். இந்த வாரம் கல்யாணம் பண்ணி கொள்ள போகிற பெண் பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்? எம்டியே உதவரார், சகோதரர் ஸ்தானத்துல கூடமாட ஒத்தாசை செஞ்சு. உண்மை தெரிந்தவர்களுக்கு சி, யார் எப்படி போனால் என்ன, நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஸ்திரீ லோலனாக இருப்பது பிரகாஷின் இஷ்டம். உன் எல்லைக்குள் நுழைந்தால் பிறகு பார்த்துக்கொள். கண்ணுக்கு முன்னால் சீரழிக்கிறவனை திருத்தப் போகிறாயா? உனக்கும் எனக்கும் என்ன பந்தம்? நான் சம்பளம் வாங்கும் பெண், பிஏ, அவ்வளவே. அம்மா, மயிலாப்பூர் வந்தாச்சு, எப்படி போகணும்? ஆட்டோ டிரைவர் அவள் சிந்தனையை உடைத்தான்.
சுய நினைவுக்கு வந்தவள் வழி சொன்னாள். உள்ளே நுழைந்ததுமே அம்மாவிடம் சொன்னாள். அம்மா, எனக்கு ப்ரமோஷன், எம்டியோட பர்சனல் பிஏ வாயிட்டேன், சம்பளமும் கூடியிருக்கு. லெட்டரையும் சம்பள கவரையும் அம்மாவின் கையில் கொடுத்து காலில் விழுந்த ஆசிர்வாதம் வாங்கினாள். அதே நேரத்தில் மனதின் ஒரு ஓரத்தில் தேவயானி சொன்னதெல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தது. கவர்ல 150 ரூபா குறையும். தேவயானி கிட்ட பந்தயத்துல 100 ரூபா தோத்தேன். 2 பேரும் ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டோம். நாளைக்கு எல்லோருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு போகணும். உன்னோட ஃபேவரைட் மைசூர் பா பண்ணி கொடுமா. இரவு தூங்க போகும்போது மறுபடியும் பிரகாஷின் நினைவு தொற்றிக் கொண்டது. பிரகாஷை நீ நேசிக்கிறாயா? குபீர் என்று மனதில் தோன்றிய எண்ணம் அவளை திடுக்கிட வைத்தது. எப்படி வந்தது இந்த சிந்தனை? சிந்தனை அறுபடாமல் தொடர்ந்தது. கடவுளே, என்ன சோதனை இது? ஏதேதோ தொடர்பில்லாத சிந்தனைகள். அப்படியே உறங்கிப் போனாள். கனவில் தேவயானி 2 பாசந்தி கப்புகளை அவள் தலை மீது கவிழ்த்து சிரித்தாள். மறுபடியும் பாம்புகள் அவள் உடலில் ஊற ஆரம்பித்தன. உதற முயன்றால் முடியவில்லை. காலடியில் ஒரு பூநாகம் அவள் மீது ஏற முயற்சித்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு மனித தலை முளைத்திருந்தது. அந்த சின்ன தலை யாருடையது என்று உற்று பார்த்தாள். பிரகாஷ். திடுக்கென எழுந்து உட்கார்ந்தாள். உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. அறையின் விளக்கை போட்டாள். அம்மா முழித்து கொண்டாள். என்னடி, என்னாச்சு? இப்படி வியர்த்திருக்கு? ஒண்ணுமில்லம்மா, ஏதோ கனவு. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். அம்மா அவசரமாய் உள்ளே போய் சொம்பில் தண்ணி எடுத்து வந்தாள். வாங்கி குடித்தாள். சாரிம்மா, லைட்டு போட்டு உன்னை எழுப்பிட்டேன். பரவாயில்ல, நீ படு. இது என்ன புது பழக்கம்? சாரி பூரின்னுட்டு. ஒன்னும் ஜுரம் கிரம் இல்லையே? அவளின் கழுத்தில் உள்ளங்கையை வைத்து பார்த்தாள். நீ படுத்துக்கோ, நான் பாத்ரூம் போயிட்டு லைட்டை அணைச்சுக்கிறேன். ரமா படுத்தாள். நெடுநேரம் தூக்கம் வர மறுத்தது. மறுநாள் காலை அம்மா 2 டிஃபன் பாக்ஸில் மைசூர் பாக்கை நிறைய வைத்து கொடுத்தாள். கம்பெனிக்குள் நுழைந்ததுமே எம்டியின் அறைக்குள் போனாள். குட் மார்னிங் ரம்மா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க என்றான் முகத்தை சாதுவாய் வைத்து கொண்டு. என்னோட ப்ரமோஷனுக்கு ஸ்வீட் சார். பாக்ஸை திறந்து நீட்டினாள். தேங்க்யூ என்றபடியே ஒரு துண்டை எடுத்து சுவைத்தான். ஓ, டெலிஷியஸ். இந்த மைசூர் பாக செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் செஞ்சு போடணும். அப்போ நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்? எங்கள் அம்மா வளையல் சைஸ் காலையில் தான் கிடைக்கும். ஒரு நிமிடம் முகம் மாறியவன் சமாளித்து குட் ஜோக் என்று சிரித்தான். அப்போ வளையலும் ஜோக் தானா? நோ நோ, லெட் மீ டேஸ்ட் ஒன் மோர். போதும் சார், எதுவுமே நிறைய சாப்பிட்டா திகட்ட ஆரம்பிச்சிடும். உங்கள் அனுமதியோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துடுறேன். வித் ப்ளஷர். தேங்க்யூ. வெளியே வந்தாள். பிரகாஷ் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். என்ன பெண் இவள், புதிரா? அன்று அலுவலகத்தில் ஏகப்பட்ட வேலை. ரமா வேலையை முடிக்க 6 மணி ஆகிவிட்டது. டேபிள் மீது இருந்த இன்டர்காம் ஒலிக்க ரிசீவரை எடுத்தாள். ரமா, கொஞ்சம் உள்ள வாங்களேன். எழுந்து போனாள். பிரகாஷ் படு ஃப்ரெஷ்ஷா இருந்தான். உள்ளேயே முகம் கழுவி பவுடர் போட்டிருப்பான் போல. சிடவுன் ரமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எங்கிட்டயா? அஃபீஷியல் ஆர் அன்அஃபீஷியல்? ரமா சிரித்து கொண்டே கேட்க அதிர்ந்து போனான் பிரகாஷ். அவனிடம் இதுவரை யாருமே அப்படி பேசியதில்லை. என்ன கேட்டீங்க? அஃபீஷியல் ஆர் அன்அஃபீஷியல்? சொன்னாதான் உட்காருவீங்களா? அஃபீஷியல்னா உட்காந்து பேசுகிறேன், அன்அஃபீஷியல்னா இங்கே வேண்டாமே. பின்ன எங்கே பேசுறது? வெளியில் பேசலாம். வெளியிலன்னா ஏதாவது கோயிலில் பேசலாம். வாட், கோயில்லையா? ஆமாம், அதுவும் இன்னைக்கு முடியாது. எங்கள் அம்மாவை இன்னைக்கு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும். அவங்க உடம்புக்கு என்ன? ஆஸ் எம்டி கேட்குறீங்களா இல்லை மிஸ்டர் பிரகாஷா கேட்குறீங்களா? பிரகாஷ் மறுபடி அதிர்ந்தான். எஸ் அன் எம்டியா கேட்குறேன். ஷீ இஸ் நாட் வெல். நான் கிளம்புறேன் சார், லேட் ஆயிடுச்சு. எப்போ கோயிலில் மீட் பண்ணுறது? பண்ணலாமே, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது. சனிக்கிழமை நான் ஃப்ரீ தான். சனிக்கிழமையா? சாரி, அன்னைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்களா? அப்போ அடுத்த சனிக்கிழமை சந்திக்கலாம். இல்லை, இந்த சனிக்கிழமையே சந்திக்கலாம். எந்த கோயில், எத்தனை மணிக்கு? அதை சனிக்கிழமை காலையில் சொல்கிறேனே. இப்போ கிளம்புறேன் சார், குட் நைட். ஓகே என்றான் முகத்தை தொங்க போட்டு கொண்டு. தேங்க்யூ சார். கதவருகே போனவளை கூப்பிட்டான். 1 செகண்ட். திரும்பினாள். என்ன சார், நான் ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்யூ சார், நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன். வேகமாய் வெளியே வந்தான். அவள் போன பின்னும் வெகு நேரம் பேய் அறைந்தாற் போல உட்கார்ந்திருந்தான் அவன். ஆட்டோவில் திரும்பிக் கொண்டிருந்தவளுக்கு மனம் துள்ளாட்டம் போட்டது. ஏனோ ஒரு சந்தோஷ உணர்ச்சி. பிரகாஷை தான் சீண்ட ஆரம்பித்திருப்பதை உணர்ந்தாள் அவள். அவனை ஏன் சீண்ட வேண்டும்? உனக்கும் அவனுக்கும் என்ன பந்தம்?
அவளையும் அறியாமல் மெல்லிய நாணம் அவள் முகத்தில் படர்ந்தது. வீட்டுக்குள் நுழையும் போதே அம்மா கேட்டாள், என்னடி ரொம்ப குஷியா இருக்க? ஒண்ணுமில்லம்மா, உன்னோட மைசூர் பாக்குக்கு ஆபீஸ்ல பயங்கர பாராட்டு. அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ சாப்பிட முடியாது சர்க்கரை. ஒரே ஒரு நாள்லயாவது சாப்பிட்டு பார்த்தியா இல்லையா? ஆ, டேஸ்ட்டுக்கு பார்த்தேன். சரி சரி, கிளம்பு, இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணுமே, மறந்துட்டியா? எனக்கு என்னடி உடம்பு நல்லா தானே கிழங்காட்டமா இருக்கு. அப்படித்தான் இருக்கும். திடீர்னு பிபி ஷுடப் ஆகும். மாசா மாசம் பண்றது தானே. கிளம்பு. அம்மாவுடன் வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கிய போது வழக்கமாய் வரும் ரிக்ஷாக்காரன் அம்மா ஏறி உட்கார்ந்ததும் தானும் ஏறி உட்கார்ந்தாள். தெருமுனையில் ரிக்ஷா திரும்பும்போது எதிர்பக்கம் எம்டி பிரகாஷின் மாருதி எஸ்டீம் நின்றிருந்தது. வீடு வரை தொடர்ந்து உண்மையிலேயே அம்மாவுடன் வெளியில் போகிறாளா என்ற வேவா மனதின் ஒரு மூலையில் லேசான சந்தோஷ மின்னல் வெட்டி மறைந்ததை அவள் உணராமல் இல்லை. அன்றிரவும் அவளுக்கு உறக்கத்தில் கனவு வந்தது. கனவில் பாம்புகள், அந்த பூநாகம் அவளை சுற்றி சுற்றி வந்தது. விடியலில் எழுந்த போதே ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். வழக்கம் போல் சீக்கிரமே கம்பெனி போய் சேர்ந்து விட்டாள். மணி 11 தாண்டி இருக்கும். பிரகாஷ் இன்னும் வரவில்லை. ஃபேக்டரியில் இருந்து எம்டியை கேட்டுக்கொண்டு ஃபோன் வந்தது. ஃபோன் அடிக்க எடுத்தாள். ரமா, எம்டி கேபின் உள்ள ஃபோனை எடுக்க சொல்றார், அங்க பண்றாராம். ரமாவுக்கு பேச வேண்டியதை இந்த லைனிலேயே பேச வேண்டியதுதானே என்ற எண்ணம் எழுந்தது. சரிப்பா என்று ரிசீவரை வைத்தாள். கேபினுக்குள் நுழைந்தாள். ஃபோன் அடித்தது. டைரக்ட் லைன். குட் மார்னிங் சார். நேத்து என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க? டிசப்பாயிண்ட் பண்ணிட்டனா? நானா? என்ன சொல்றீங்க சார்? நேத்து வேலையெல்லாம் ஒழுங்கா தானே செஞ்சேன். ரமா, நான் எதை பத்தி பேசுறேன்னு உண்மையிலேயே உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? உண்மையிலேயே நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல சார். இன்னைக்கு 2 செக் வந்திருக்கும். கேஷ் கட்டணும். பேங்க்ல கட்டியாச்சு. இப்ப கார்ல இருந்து பேசுறேன். ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். அப்ப இங்கேயே பேசிக்கலாம் சார். வச்சுடுறேன். ரிசீவரை வைத்து விட்டாள். மறுபடியும் ரிங் அடிக்க ஆரம்பித்தது. எடுக்காமல் வெளியே வந்தாள். பெண் என்றால் கடையில் கிடைக்கும் மளிகை சரக்கு என்கிற எண்ணத்தை இவன் மனதில் இருந்து முதலில் துடைத்து எறிய வேண்டும். அவள் சீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் வேகமாய் உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் போட்டவர்களுக்கு தலையை ஆட்டிக்கொண்டே வேகமாய் தன் கேபினுக்குள் போனான். அவன் போன வேகத்தில் இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தான். மிஸ் ரமா, ப்ளீஸ் கமின் என்றான். அவன் கூப்பிட்ட தொனியில் லேசாய் மரியாதை தொக்கி நின்றதை கவனிக்கவில்லை. உள்ளே நுழைந்தாள். உட்காருங்க. உட்கார்ந்தாள். சதாசிவத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா? இல்ல, ஃபேக்டரியில இருந்து 2 ஃபோன். சூப்பர்வைசர் அவசரமா பேசணும்னார். கொஞ்சம் ஃபேக்டரி லைன் போட்டு கொடுங்க. நம்பர்களை சுழற்றும் போது சொன்னான். நேத்து நைட் நான் சரியா தூங்கவே இல்லை. அவள் காதில் வாங்கியும் வாங்காதது போல இருந்தாள். ஃபேக்டரி லைன் கிடைக்க எம்டி பேசணும். சூப்பர்வைசர் கிட்ட கொடுங்க. நான் சொன்னது உங்க காதுல விழலையா? ஹலோ சார். சூப்பர்வைசர் மறுமுனையில் குரல் கொடுக்க 1 செகண்ட். ரிசீவரை பிரகாஷிடம் கொடுக்க, எஸ், டெல் மீ பிரகாஷ் ஹியர். இன்ஸ்பெக்டர், ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வந்தாரா? அதுக்கா ஃபோன் பண்ணீங்க? கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? இப்படி எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்கு நீங்க ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு உங்களை சூப்பர்வைசரா போட்டிருக்கு? டேக் யுவர் ஓன் டெசிஷன். எல்லாத்துக்கும் என்னை கூப்பிடாதீங்க. ரைட், பாய். பொட்டென்று ரிசீவரை வைத்தான். 2 கைகளாலும் தலையை பிடித்து கொண்டான். ஹெல் வித் த ஃபேக்டரி என்று முணுமுணுத்தான். என்ன சார், காஃபி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? நிமிர்ந்தான். கமான் ரமா, நீங்க வேற கொல்லாதீங்க ப்ளீஸ். சாரி சார். என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? சாரி சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். கமான், ஆர் யூ ஜோக்கிங் வித் மீ? ரமா ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருந்தாள். ரமா என்றான். என்ன சார்? ஐ லவ் யூ என்றான். உள்ளுக்குள் அதிர்ந்த ரமா வெளிக்காட்டிக் கொள்ளாமல், போங்க சார், உங்களுக்கு ஜோக் அடிக்க கூட தெரியுமா என்றபடியே எழுந்து வெளியே வந்தாள். தேவயானி இன்டர்காமில், என்னப்பா உள்ள யுத்தமா என்றாள் மெல்லிய குரலில். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. உள்ளே பிரகாஷ் தணலாய் கொதித்து கொண்டிருந்தான். இந்த பெண்ணிடம் ஏன் கமாண்டிங்காக நம்மால் பேச முடியவில்லை? வார்த்தைகளாலேயே சுழட்டி சுழட்டி அடிக்கிறாளே. ரமா, நீ எனக்கு வேணும் என்று முணுமுணுக்க ஆரம்பித்தான். சரியாய் 1 மணிக்கு வெளியே கிளம்பிவிட்டான். ஐ வில் பி பேக் பை 4 o'clock. யாராவது ஃபோன் பண்ணா 4 மணிக்கு அப்புறம் பண்ண சொல்லுங்க. அவள் டேபிள் அருகே நின்று சொல்லி போனான்.
டைனிங் டேபிளில் எல்லோரிடமும் சொல்லிவிட்டாள் ரமா. ஸ்வப்னா கல்யாணத்துக்கு மொத்தமா கலெக்ட் செய்து ஏதாவது வாங்கி தரலாம்னு எம்டி பிரகாஷ் என்று முதலில் அடித்து பீட்டர் வரை வரிசையாய் லிஸ்ட் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தாள். எல்லோரிடமும் வரிசையாய் காண்பித்து பெயருக்கு நேரே தொகை எழுத சொன்னாள். எம்டி மட்டும்தான் பாக்கி சொல்லி போனார் போல். சரியாய் 4 மணிக்கு உள்ளே நுழைந்தான் பிரகாஷ். கேபின் உள்ளே போனதும் கொஞ்ச நேரம் காத்திருந்தவள் இன்டர்காமில் கேட்டாள். சார் உள்ள வரலாமா? வாங்க என்றான் ஒற்றை சொல்லில். உள்ளே நுழைந்ததும் கதவை தட்டிவிட்டு உள்ள வர வேண்டியது தானே? இன்டர்காம்ல வேற கேட்கணுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. சாரி சார், மதியம் போகும்போது ரொம்ப டென்ஷனா போனீங்க, அதனால தான் இன்டர்காம்ல. அது என்னங்க கையில? நம்ம ஸ்வப்னா மேரேஜுக்காக பிரிண்ட் அவுட்டை கொடுத்தாள். ஓ, நீங்களா எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு போடணும்? உங்க இஷ்டம் சார். நம்ம ஓல்டு ஸ்டாஃப், சின்சியர் ஸ்டாஃப் சொல்லி நிறுத்த அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். மேலே தன் பெயருக்கு நேரே 1001 என்று எழுதி அவளிடம் கொடுத்தான். ப்ரீஃபில் இருந்து கேஷை எடுத்து கொடுத்தான். என்ன வாங்கி ப்ரெசன்ட் பண்ண போறீங்க? இன்னும் டிசைட் பண்ணல சார். உங்களோட பணத்தோட சேர்த்து 2400 கலெக்ட் ஆகி இருக்கு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்ன அத்தியாவசியமோ அதை வாங்கி ப்ரெசன்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்களும் வருவீங்கல்ல மேரேஜ் ரிசப்ஷனுக்கு? ஞாபகப்படுத்த சொன்னீங்க அன்னைக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. சண்டே மெட்ராஸில் நான் இல்லை. தேங்க்யூ சார். திரும்பினாள். ஒன் மொமெண்ட். என்ன சார்? திரும்பி பார்த்து கேட்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அழகும் இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த சார் சாருங்கிறத முதல்ல விடுங்க. என்னை பேர் சொல்லியே நீங்கள் கூப்பிடலாம். ஐ டோன்ட் மைண்ட். அப்பதான் ஒரு அந்யோன்யம் இருக்கும். சாரி சார், நான் உங்களை எம்டியாக தான் பார்க்குறேன். பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நான் நெருங்கலை. ரமா, மத்தியானமே உங்ககிட்ட சொன்னேன். ஐ செட் ஐ லவ் யூ. ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்தவள். சாரி சார், நான் உங்களை லவ் பண்ணலை. நான் எதிர்பார்க்கிற தகுதி உங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல சொன்னவள் நிற்காமல் விடு விடுவென்று வெளியே வந்தாள். பிரகாஷ் அதிர்ந்து போனான். மறுநாள் கம்பெனிக்குள் நுழைந்த ரமாவின் டேபிளில் ஒரு சின்ன கிஃப்ட் பேக் இருந்தது. அவளுக்கு தெரியும் யார் வைத்திருப்பார்கள் என்று. அதை பிரிக்காமல் எடுத்துக்கொண்டு எம்டியின் அறைக்குள் நுழைந்தாள். என்ன சார் இது? கிஃப்ட் பேக். அது தெரியுது. உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவன் முன்னால் வைத்தாள். என்னோட பிஏ நீங்க. வீட்டில இருந்து நீங்க வந்து போக ஈஸியா இருக்குமேன்னு கைநெட்டிக் ஹோண்டா வாங்கினேன். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குன்னா எல்லா ஸ்டாஃபுக்கும் முன்னாடி இதை என்கிட்ட கொடுத்துருக்கலாமே சார். இப்படி மறைச்சு கொடுத்தீங்கன்னா ஏதோ உள் அர்த்தம் இருக்கும் போல இருக்கு. வாட் யூ மீன் பை தட்? எல்லா நேரத்திலையும் எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ரொம்ப டிராஸ்டிக்கா திங்க் பண்றீங்க. என்னோட வாழ்க்கை டிராஜிக்கா ஆயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். உங்க மனசுல என் மேல என்ன மாதிரி எண்ணம் இருக்குன்னு எனக்கு புரியல. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் ரமா. இது என்னோட காதல் பரிசு. சபாஷ். காதல் பரிசு இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கார்டு இருந்தா போதும். என்ன ரொம்ப பைத்தியமாக்குற ரமா நீ. சரி சார், நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் ஒன்றும் பேச தோன்றாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சார், நான் போகலாமா? போகலாம். நாளைக்கு சனிக்கிழமை. ஆமாம் சார், இன்னைக்கு வெள்ளின்னா நாளைக்கு சனிதான். கோவில்ல மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அது அடுத்த சனிக்கிழமை. அப்ப மீட் பண்ணலாம்னு தான் சொன்னேன். ரமா, உங்ககிட்ட பர்சனலா நெருங்கி பேசணும். வேற எங்காவது போகலாமே. எங்க காட்டேஜுக்கா? ரமா கேட்டு நிறுத்த அவன் அதிர்ந்து போனான். அவ்வளவு சுலபம் இல்ல என்னோட பெண்மையை அடையிறது. காதல்ங்கிறது ரொம்ப புனிதமானது. மயில் இறகால மனசு வருடப்படணும். உனக்காக நான் வாழ்நாள் போரா கூட வருவேன். உன்னோட சுக துக்கங்களை என்னோடதா ஏத்து பாதுகாப்பேன். இப்படி பெண்மையை போற்றுகிறவன்தான் உண்மையான காதலை ஜெயிக்க முடியும். நீங்க இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பெண்ணை சந்திக்கலன்னு நினைக்கிறேன். காசை விட்டெறிஞ்சா எந்த பெண்ணும் படிஞ்சிடுவா, கூப்பிட்ட இடத்துக்கு வந்துடுவான்னு உங்களை மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. கோயில்ல காதலர்கள் சந்திக்க முடியாதா? சந்திக்க கூடாதா? கோயில் புனிதமானது. அதே மாதிரிதான் காதலும். மனசு விட்ட தெய்வத்தை சாட்சியா வச்சு மனசோடு மனசா பேசுற காதல் ஜெயிக்கும். உடலோடு உடல் சேரறது வெறும் காமம் மட்டும்தான். அதிர்ந்து போய் அவள் சொல்வதையே கேட்டு கொண்டிருந்தான். சாரி மிஸ்டர் பிரகாஷ், கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நான் சொன்னது சரியா இருந்தா உங்களை கரெக்ட் பண்ணிக்கங்க. தென்றலா என் மனசுல நுழைஞ்சு நிரந்தரமா தங்க பாருங்க. புயல் மாதிரி அடிச்சு வீழ்த்திட்டு போக நினைக்காதீங்க. விடு விடுவென்ற கேபினை விட்டு வெளியே வந்தாள். சீட்டுக்கு வந்து உட்கார்ந்தவள் மனதில் மெல்லிய பயம் எழுந்தது.
கொஞ்சம் அதிகமாகவே பேசிவிட்டோமோ? தகுதி அறிந்து தள்ளி நின்றிருக்கலாமோ? உனக்கு விருப்பம் இல்லையெனில் எந்த உரிமையில் இத்தனை பேசினாய்? உள்ளே மனம் அரற்றியது. கேபினை விட்டு ப்ரீஃபோடு வெளியே வந்த பிரகாஷ் அவள் அருகே வந்தான். தலை தாழ்த்தி மெல்லிய குரலில் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என்று சொல்லி விடுவிடுவென்று போனான் கலங்கிய கண்களோடு. அலுவலகமே காலியாய் இருந்தது. எப்பொழுதும் அவளுக்காக காத்திருக்கும் தேவயானியும் காணோம். அப்பொழுதுதான் டேபிள் மேல் அந்த ஸ்லிப்பை பார்த்தாள். ரமா கிஃப்ட் நாளை வாங்கிக் கொள்ளலாம். அவசரமாய் போகிறேன். ரமா எழுதி வைத்துவிட்டு போயிருந்தாள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என்று சொல்லிவிட்டு போனவன் கண்கள் லேசாய் கலங்கி இருந்ததை பார்த்தது நினைவில் மோதியது. பணத்திலேயே உடன்றவன் துடுப்பில்லாத படகு போல் வாழ்க்கையை இவ்வளவு நாளாய் கடத்தி இருக்கிறான். ஒன்றும் புரியாமல் சீற்றிலேயே உட்கார்ந்தாள். தொலைபேசி அலறியது. ரிசீவரை எடுத்தாள். எஸ் என்றாள். மேடம், கலர் இங்க் கம்பெனியா? எதிர்முனையில் பதட்டமான குரல். எஸ் என்றாள் அவசரமாய். எதிர்முனையில் சொல்ல சொல்ல சப்த நாடி முடுங்கி போனது அவளுக்கு. பேக்கை கூட எடுக்க மறந்தவளாய் வெளியே ஓடி வந்தாள். வாசலில் செக்யூரிட்டி அருகே நின்றிருந்தான் பீட்டர். பீட்டர், அவசரம், உடனே ஆட்டோ ஒன்று கூப்பிடு. எம்டியோட கார் பல்லவன்ல மோதி. பீட்டர் பதறிப்போனான். பிரகாஷ் கண் விழித்த போது படுக்கை அறையில் சேரில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த ரமா, முடிச்சிட்டீங்களா என்றாள். தலையிலும் கட்டு. வாயை அசைத்து ஏதோ சொல்ல அவன் உதடுகளின் அசைவில் வார்த்தையை படித்தாள். அம்மா, உங்க பிள்ளை கண்ணை திறந்துட்டாரு உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வாசல் நோக்கி போனாள். அவளின் குரல் கேட்டு பிரகாஷின் அம்மாவும் அப்பாவும் உள்ளே வர அவன் கண்களில் நீர் பிரிந்தது. பின்னாலேயே ரமாவின் அம்மாவும், என்னடா இப்படி பண்ணிட்ட? ரொம்ப தாறுமாறா ஓட்டிட்டு போனியாமே, அப்படி என்னடா ஆவேசம்? யார் மேல? இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா? கடவுளே, நினைக்கவே கதி கலங்கிறது. அம்மா சொல்ல சொல்ல அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தான். ரமாவை பார்த்தான். ஹெட் நர்ஸ் உள்ளே நுழைந்தாள். முழிச்சிட்டாரா? இந்த இன்ஜெக்ஷனை போடணும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒருத்தர் மட்டும் உள்ளருங்க என்றபடியே நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு நகர பிரகாஷ் மெல்ல தலையை சாய்த்து ரமாவை பார்த்தான். கண்கள் கலங்கி இருந்தன. அவன் உதடுகள் படபடவென துடிக்க வேகமாய் படித்தாள். ரமா, நான் திருந்திட்டேன். என்னை மன்னிச்சிடு எல்லாத்துக்கும். என்னை விட்டு போயிடாத. உன் மனசும் காதலும் எனக்கு வேணும். ரமா லேசாய் கலங்கியவளாய் அவன் கைகளை அழுந்த பற்றினாள். அன்பு என்னும் நெகிழ்ச்சி மின்சாரமாய் உள்ளே பாய்ந்தது. சூழல் மறந்து குனிந்து அவன் உதடுகளில் பெண் பூ நாகமாய் இதழ்களை பதித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.